வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? நான் நீங்க எல்லாரும் வளர்த்து விட்ட பையன் ரெட் ஒயிட் பாப்பியன். இன்னைக்கு உங்க எல்லாருமே கேம் வீக் 34 ஓட ரிவ்யூ பிளஸ் கேம் வீக் 35 ஓட ப்ரீவியூக்கு வெல்கம் பண்றோம். அண்ட் என் கூட ஜாயின் பண்ணிருக்கிறது ஒரு ஒரு புது கெஸ்ட், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒரு ஃபுட்பால் ஃபேன் மாத்திரம் இல்ல, ஒரு ஒரு ஆனலிஸ்ட்னு சொல்லி பண்ணானு ஆன் ட்விட்டர் எஸ்பெஷலி. ஸோ என் கூட ஜாயின் பண்ணிருக்கு ஒரு புது கெஸ்ட். ப்ளீஸ் வெல்கம் ஹிம், மிஸ்டர் ஐசக் லியோ. வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? நீங்க நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆப்வியஸா நீங்க எப்படி நல்லா இருக்கீங்கன்னு இருக்கேன். தெரியும், அதை பத்தி பேசுவோம். ஐசக் லியோ ப்ரோ நீங்க ட்விட்டர்ல நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஹி இஸ் ஃபுட்டி டாக்டிக்ஸ் 13 ஆன் எக்ஸ். கரெக்ட் தானே ப்ரோ? ஃபுட்டி ஆமாம்மா, டாக்டிக்ஸ் அதான் ப்ரோ. 13. யா. ஸோ ப்ரோ, ஒரே இடத்துல தான் ஆரம்பிக்கணும். கேம் வீக் 34, த நியூ பிரீமியர் லீக் சாம்பியன்ஸ் ஹவ் பின் கிறிஸ்டன்ட்னு சொல்லிடலாம். லிவர்பூல் 20th டைட்டில் ஈக்குவலிங் தானே மேன்செஸ்டர் யுனைடெட். ஆமா, ஈக்குவலிங். கேரி நெவலே சொல்லிட்டாரு, லிவர்பூல் ஹவ் சர்பாஸ் நவ் மேன்செஸ்டர் யுனைடெட் அஸ் தி பிகெஸ்ட் டீம் ஃப்ரம் இங்கிலாந்து. ஸோ அவரே சொல்லிட்டாரு. அண்ட் வாட் அ பர்ஃபார்மன்ஸ்! அதுக்கேற்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸோ கொடுத்தீங்க. பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். 5-1 விக்டரி அகேன்ஸ்ட் லிவர்பூல். ஸோ ஐசக் லியோ ப்ரோ, நான் பேசுறது பிரயோஜனமே இல்லை, நீங்க தான் பேசணும். நீங்க லிவர்பூல் ஃபேன் வர. ஸோ அது வி ஹாவ் டு அட்ரஸ் தட் as well. ஸோ த ஃப்ளோர் இஸ் yours, ஐசக் ப்ரோ. லைக் யா, என்ன நினைச்சீங்க கேம் பத்தி, த ஹோல் ஸ்பெக்டக்கிள் அண்ட் இந்த சீசன் எஸ்பெஷலி? நீங்க யாருமே எதிர்பார்க்கல. ஐ கரெக்ட். வுட் சே லைக் யாருமே எதிர்பார்க்கல லைக் லிவர்பூல் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸா இருப்பாங்கன்னு. அண்ட் வெரி வெரி வர்தி அண்ட் டிசர்வ்ட் வின்னர்ஸ் தான் சொல்லுவோம். கண்டிப்பா நோ ஒன் குட் கீப் அப் அது வித் லிவர்பூல். கரெக்ட். ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்க ஃபேவரட்ஸ்ல பார்க்கும்போது நியூ மேனேஜர் கிளாப் ஹஸ் லெஃப்ட், இவங்க அகைன் ஒரு ம். சைக்கிள்குள்ள போவாங்கன்னு எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஆமா. ஆல் ஆஃப் அ சடன் ஹேப்பன்ட் வந்து லைக் எல்லாருக்குமே இது ஒரு பயங்கர மிராக்கிள். சர்ப்ரைசிங் ஃபார் ஈவன் ஃபார் த ரைவல் கிளப்ஸோ இல்ல எக்ஸ்பெக்டடான டீம்ஸ் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைச்ச எல்லாருக்குமே ரியலி சர்ப்ரைசிங். யா. இது மோர் ஆஃப் கன்சிஸ்டன்ட் தான் நினைக்கிறேன். த வே தே பிளே த்ரூ த சீசன். அண்ட் ம். எஸ்பெஷலா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் இருக்குல்ல, அது ரொம்ப ஆமா. ஆக்சுவலா அவங்க மித்த எல்லா கிளப்ஸையுமே நீங்க ரைவல்ஸ் ஆர்சனலும் லிவர்பூல் சிட்டி பார்க்கும்போது லிவர்பூல் ஹஸ் டேக்கன் அன் அட்வான்டேஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் பெர்ஃபெக்ட்லி. யா. வித் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் டெஃபினெட்லி. லாஸ், ஃபாரஸ்டோட ஒரு லாஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல ரொம்ப மினிமல் ட்ராப்ஸ் தான். ஸோ யா. தேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் த சீசன் தான் வந்து ஆக்சுவலா செகண்ட் சீசன் ஆஃப் சீசனுக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஈவன் தேர் இஸ் அ டிப் ஆக்சுவலா. அண்ட் ம். நமக்கு சாலாவோட பர்ஃபார்மன்ஸ் ஹஸ் பீன் லைக் ரியலி பீக்ட் இந்த சீசன். அண்ட் இது எல்லாமே 100%. வந்துட்டு லைக் எவ்ரிதிங் ஹேப்பன்ட் ஆன் த லைக் ரிட்டர்ன் ஆன் த ஸ்டார்ஸ் மாதிரி கரெக்டா எல்லாமே வாஸ் ஹேப்பனிங் ஆன் பேக் டு பேக் கன்சிக்யூட்டிவா நடந்துச்சு. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன், எஸ்பெஷலி ஃபார் த மேனேஜர் டு கம் இன் ஸ்ட்ரெயிட் அவே. ஒரு புது மேனேஜருக்கு இப்படி ஒரு இது வந்துட்டு லைக் ஃபர்ஸ்ட் சீசனே வந்து இப்படி ஒரு லைக் ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்குது. அண்ட் ஹஸ் அச்சீவ் த ம். பிகஸ்ட் ஐ மீன் டைட்டில்ன்றப்ப வந்துட்டு ஐ திங்க் நெக்ஸ்ட் சீசனுக்கு இது ஒரு நல்ல பூஸ்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யா. ஹார்ட் லக் ஃபார் த அதர் டூ டீம்ஸ் ஹூ ட்ரைட் ஆக்சுவலி. ம். ஹார்ட் லக்கா என்னன்னு தெரியல. ஐ டோன்ட், அது கூட நீங்க சொல்ல கூட தேவையில்ல ப்ரோ. ஏன்னா ஐ திங்க் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஐ திங்க் எண்ட் ஆஃப் டிசம்பர் ஜனவரி ஐ கைண்ட் ஆஃப் நியூ தட் லிவர்பூல் ஆர் கோயிங் டு வின் த டைட்டில். நான் அப்போ எனக்கு யோசிச்சேன், பிகாஸ் நிறைய சான்சஸ் இருந்தது டீம்ஸ் டு கேட்ச் அப் நீங்க ட்ராப் பண்ணும்போது பாயிண்ட்ஸ்லாம். பட் ஐ திங்க் நிறைய டீம்ஸ் கேபிட்டலைஸ் பண்ணல, எஸ்பெஷலி ஆர்சனல் கேபிட்டலைஸே பண்ணல. லிவர்பூலோட சில ட்ராஸ், சில பிளிப்ஸ் இருந்தது. ஸோ அது கேபிட்டலைஸே பண்ணலன்னு தோணுச்சு. பட் யா, ஐ மீன் இல்ல, ஃபேண்டாஸ்டிக் எனக்கு ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். வந்துட்டு யா. எனக்கு ம். வந்து அந்த நிறைய ரெட் கார்ட்ஸோட இஷ்யூஸ் தான் வந்து ஹஸ் பிளேட் அ மேஜர் ரோல் ஆக்சுவலா. அந்த லாஸ்ட் மேன் டிஃபெண்டிங், சலிபாவோட ரெட் ம். கார்டு, லூவஸ், எம்எல்எஸோட ரெண்டு மூணு ரெட் கார்ட்ஸ், அண்ட் ஈவன் லைக் ரெஃப்ரீஸோட டிசிஷன்ஸும் வில் கோ அகெயின்ஸ்ட் எவ்ரி டீம் டு சர்டன் வாட் கேன் எக்ஸ்டென்ட். யூ டு? இது எல்லாமே ஹஸ் யா. ஃபைல்ட் அப் ஆக்சுவலா. அதுவுமே டெஃபினெட்லி ஒரு மேஜர் டெஃபினெட்லி. ரீசன். பட் அது கரெக்ட் தான் ப்ரோ. பட் அது ஒரு ரீசனா வச்சுக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். ஐ டோன்ட் வாண்ட் அது. அது மாத்திரம் டிண்ட் லெட் ஆர்சனல் நாட் டு வின் த லீக் அந்த மாதிரி நான் சொல்லல. லைக் எஸ், இட் டெஃபினெட்லி ஹேட் அ ஃபேக்டர் டு ப்ளே. எனக்கு பட் பிரைட்டன் நீங்க ஸ்டார்டிங் ஆடுவீங்கல்ல, லைக் ம். யாரு, ரைஸ் ரெட் கார்டா இல்ல ரைஸ் டிம்பர் ரெட் இருக்காதோ, கார்டு. யா. அந்த டபுள் ரைஸ். எல்லோ, அதெல்லாம் பயங்கரமா அவாய்ட் பண்ணிருக்கலாம். அது ஆக்சுவலா ஐ திங்க் இட்ஸ் நீங்க லீட்ல இருந்தீங்க, ஷுட் ஹவ் பீன் ஒன். போன்ஸ் யா. மத்மாச்சு லாஸ்ட் மேன் டிஃபெண்டிங், அது கூட கொஞ்சம் ம். அவாய்ட் பண்ணி டிராக்காது போயிருக்கலாம். ஸோ கண்டிப்பா. அப்புறம் அந்த சலிபாவோட ஹெட்டர் ஒன்னு பிரைட்டன்ல அகைன்
நீங்க இதுக்கு போகும்போது பிரைட்டன்ல போகும்போது அந்த ம் ஒரு ஹெட்டர் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு இது யா லைக் இது நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. பட் ரெட் கார்ட்ஸ் கூட பீன் அவாய்ட் லிட்டில் பிட் ஆக்சுவலா. யா அது டெஃபினெட்லி பண்ணிருக்கலாம். குட் ஹவ் பின் இன் கேம் மேனேஜ்மெண்ட் மேபி குட் ஹவ் பின் பெட்டர். பட் எனிவே லிவர்பூல் 20th Premier League title, brilliant season. Arne Slot வந்து first Dutch manager to win the Premier League. எப்படா ஒரு இங்கிலீஷ் மேனேஜர் வந்து ஜெயிப்பாங்கன்னு யோசிச்சுருக்காங்க பிரீமியர் லீக். அது இன்னும் பார்க்கல. பிரெஞ்சு மேனேஜர் பார்த்துறாங்க, ஸ்காட்டிஷ் மேனேஜர் பார்த்துறாங்க, இட்டாலியன் மேனேஜர் பார்த்துறாங்க, ஸ்பானிஷ் மேனேஜர் பார்த்துட்டாங்களா தெரியல, போர்ச்சுகீஸ் மேனேஜர் பார்த்துருக்கானுங்க. ஸோ யா ஐ மீன் எல்லாருமே பார்த்துட்டானுங்க, இங்கிலீஷ் மேனேஜர் தான் பார்க்கல. ஸோ யா வில் சி வென் தட் வில் ஹேப்பன். ஸோ லிவர்பூலோட அடுத்த கேம் ஃபிக்சர் பார்ப்போம் ப்ரோ. அடுத்தது வந்து கோயிங் டு ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ். ஸோ டெஃபினட்டா ஒரு கார்ட் ஆஃப் ஆனர் வேற காட் கொடுப்பானுங்க. ஆஃப் ஆனர் கிடைக்கும். ஆமா. ஸோ செல்சி வந்து இன்னும் தே ஹாவ் டு பிளே ஃபார் டாப் 5. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. வெரி வெரி டைட் டாப் 5 ரேஸ். ஈவன் வில்லா கேன் ஸ்டில் கெட் இன் டு த டாப் 5. ஸோ தே டெஃபினெட்லி நீட் த பாயிண்ட்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கேம் பத்தி? லைக் வில் லிவர்பூல் take their foot off the gas, or because league ஜெயிச்சாச்சு இன்னும் celebration modeல இருப்பாங்களா? Or இப்போ சாலா still has a point to prove, right? He can beat the assist record. Yeah. He can score more than 30 goals again. And yeah, அவனுக்கு வந்து we know how determined he is in terms of அந்த கோல் அடிக்கிறது இது அதுன்னு. ஸோ என்ன மாதிரி பாக்குறீங்க இந்த கேம்? எஸ்பெஷலி செல்சி வந்து போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா 1-0 against எவர்டன், நிக்கலஸ் ஜாக்சன் கோல். பெருசா எதுவுமே இல்ல அந்த கேம்ல பத்தி பேசுறதுக்கு. எவர்டனுக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சிச்சு ஆக்சுவலா. எவர்டனே வந்து Exactly. should have equalized, பட் ஆனா வந்துட்டு they always have that second goal syndrome ஆக்சுவலா. இப்போ ரீசன்ட் டைம்ஸ் for Chelsea happening around. இல்ல நீங்க லிவர்பூல் Correct. பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் மோர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டிங் பிளேயர்ஸ், லைக் அவங்களோட எபிலிட்டிஸை வந்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்றதுக்கும். அண்ட் வி மைட் சி லாட் ஆஃப் லைக் ஏர்லி சப்ஸ்டியூஷன்ஸ், 60 மினிட் சப்ஸ்டியூஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு அகாடமில வந்து ஐ மீன் லைக் யார் பெஞ்ச்ல வந்து வில் பி சூட்டபிள் ஃபார். ஏன்னா வந்து லைக் எஃப்எஸ்டி எட்வர்ட்ஸோட பாலிசி வந்து இட் டசன்ட் வாண்ட் டு லைக் ரீவாம்ப்ட் யூஸ் த பெஞ்ச் டு ஐ மீன் உங்களுக்கு அவங்க மூலமா வந்து they'll try to get money out of it. ஸோ அதுல வந்து யார் யார் வந்து நமக்கு நெக்ஸ்ட் சீசன் தேவை, லைக் ஹூ யூ வாண்ட் டு பி செல்ட் அப்படின்றப்ப அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அண்ட் ஈவன் அவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோ தம் லைக் அவங்களால வந்து ஒரு லைக் இப்போ நீங்க லாஸ்டா ஒரு 4-5 கோல்ஸ் ஒரு அக்லிமிட்டிவா நீங்க அடிச்சீங்க அப்படின்னா லைக் அது வந்து கொஞ்சம் பிரைஸ் டாக் இன்க்ரீஸ் பண்ணும் பெஞ்ச் பிளேயர்ஸுக்கு. ஸோ தே கேன் பி ஈஸிலி சோல்ட் டு சாம்பியன்ஷிப். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் ஐ திங்க் தேல் டார்கெட் மோர் தேன் வின்னிங் த கேம்ஸ். ஸோ அடுத்த சீசனுக்கு யார் யார் வந்துட்டு நம்ம பிளேயர்ஸ்ல வந்து தே வாண்ட் டு ஸ்டிக் வின் அண்ட் தேர் ஆர் ஸ்டில் சம் கொஸ்டின்ஸ் அரௌண்ட் சர்டன் பிளேயர்ஸ் இருக்குல்ல, ஆர் தே கோனா ஸ்டே ஆர் தே கோனா லீவ் அப்படின்றப்ப. ஸோ அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பிளேயர்ஸ் தவிர வேற யார் இருக்கானே எனக்கு ஐ மீன் எல்லாரும் என்ன வந்து இது பண்ணுவாங்க, பட் ஆனா ஐ ஸ்டில் பிலீவ் ஹி இஸ் கோனா ஸ்டே அட் சம் ஸ்டேஜ் நினைக்கிறேன் ஆக்சுவலா. never know. Yeah, you never know. இல்ல பட் தேர் இஸ் வெரி சாலிட் ரீசன் ஆக்சுவலா, பிகாஸ் லைக் த வே they played against PSG and how they knocked out by PSG was உங்களுக்கு வந்து எப்படின்னா it clearly shows that what is this Liverpool team is lacking. So நீங்க disadvantage ன்னு பார்க்கும்போது it's obviously the passing, the build up and the passing was really like ஒரு UCL ஃபார்மேட்டுக்கான ஒரு build up and passing அவங்ககிட்ட இல்ல. You being a champion, you finish top on the UCL, நீங்க அப்படி பார்க்கும்போது they don't have that quality of passing quality, and your best passer of the game and like Worley வந்துட்டு is one of the top 5 passers of the game. So அப்படின்ற ஒரு பிளேயரை வந்து I think they don't want to risk them to lose it unless they find a replacement. So எனக்கு தெரிஞ்சு வந்து ஆமா எனக்கு தெரிஞ்சு இந்த செகண்ட் ஆஃப் த சீசன் ஆஃப் கிராவன்பர்க்கோட டிப்புமே வந்து இட்ஸ் பிக் அலார்மிங் சைன் ஃபார் தம். ஏன்னா வந்து he was first initially been portrayed like he's one of the best DM on the first half of the season. Suddenly நீங்க வந்து second half season வந்து there was massive dip and he's not a player who relies on passing. He's more of carrying the ball. So அப்படின்றப்ப வந்து you're losing your best passer and your DM is not a passing monster. அப்படின்றப்ப they have to fill up 2 positions there. So அது ஸ்பெண்ட் பண்றதுக்கு I think they would have easily would have and convincing they could have given the amount what he wants at the moment. So அது மூவ் பண்ண நினைக்கிறேன், பாப்போம் பாப்போம் என்ன நடக்குதுன்னு. யா சோ இந்த கேம் prediction ஏதோ இருக்கா bro? ஸ்கோர் prediction Chelsea versus Liverpool. I think Liverpool hasn't have a great good எனக்கு தெரிஞ்சு இது கேம் ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் Chelsea in Stamford Bridge so far நினைக்கிறேன். நிறைய டிராஸ் தான் நான் கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பெக்டிங் ஏன்னா எனக்கு இன்னும் செல்சி வந்து ஒரு கோல் மேல ஸ்கோர் பண்ண மாட்டாங்க, அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் டிரா ஆக்சுவலா.
ஓகே. யா கரெக்ட். நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் கொஞ்சம் பண்றீங்க? நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 2020 தான் நீங்க வந்து வின் பண்ணிருக்கீங்க செல்சியோட 2-0. ம். நானும் ட்ரா தான் ப்ரோ சொல்ல போறேன். ஐ திங்க் லிவர்பூல் தோக்க மாட்டாங்க. பட் ம். ஐ சி செல்சி தெரியல ப்ரோ. லைக் தே ஹாவ் டு கோ ஃபார் த வின் ஆல்சோ. நாட் பிகாஸ் இப்போ நான் லிவர்பூல் இப்போ இருக்கிற லிவர்பூல் வேற டேக்கிங் த ஃபுட் ஆஃப் த கேஸ். லீக் ஜெயிச்சாச்சு. ம். ஸோ இந்த மாதிரி லிவர்பூல் கேபிட்டலைஸ் பண்ணலாம் அவங்க ஆக்சுவலா. பட் ஐ ஸ்டில் திங்க் ஒரு டிராவா தான் இருக்கும். பிகாஸ் ஐ திங்க் லிவர்பூல் வந்து ஐ டோன்ட் திங்க் தில் ட்ரை டு லூஸ் திஸ் கேம். கன்ஃபார்மா இது டிரா தான் இருக்கும். ஐ ஆல்சோ சே 1-1 டிரா. அதுவும் நீங்க காட் ஆஃப் பார்ப்போம். வார் வாங்கிட்டு லூசும் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அதுவும் ஒண்ணு அதுதான் இருக்கு. நானும் சொல்றேன். யா ஸோ யூ ஷுடன்ட் டூ தட். ஒரு மாதிரி கிரேஸ்ஃபுல்லா இருக்கணும் சாம்பியனா இருந்தா. யா யா யா. ஸோ அது ப்ராடா அதுதான். இருக்கு. ஸோ யா ஐ திங்க் இல் பி அ ட்ரா. அடுத்தது வந்து நம்ம ஸ்பர்ஸ் பத்தி தான் பேசணும். உங்க ஸ்பர்ஸ் கேம் பார்ப்போம் அடுத்தது. ஒரு லண்டன் ரைவல்ரி தான். வெஸ்ட் ஹாம் வர்சஸ் டாட்னம் ஹாட்ஸ்பர். ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் டேபிள்ல கூட பக்கத்துல தான் இருக்கிறானுங்க. 16th வர்சஸ் 17th. ரெண்டு பேருமே வந்து ரொம்ப புவர். ஐ மீன் இந்த கேம்ல ஆல்ரெடி 5-1 வாங்கினானுங்க உங்களோட. ம். இன்ஸ்பைட் ஆஃப் கோயிங் 1-0 அப் வித் டாமினிக் சொலாங்கி. பட் வெஸ்ட் ஹாம் ஆன் தி அதர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா அவனுங்களும் ரொம்ப மோசமா ஆடின்னு இருக்கிறானுங்க ப்ரோ. கடைசியில வந்து போன வாரம் வந்து பிரைட்டனோட தோத்தானுங்க அந்த கேம்ல. பலேபா ஒரு ஸ்கிரீமர் அச்சான் 92nd ஸ்ரீமன். மினிட்ல. சரியான கோல். அது எவனுமே தடுத்திருக்க முடியாது. அது வந்து அது அது வந்து அந்த பால் வந்து அந்த வெஸ்ட் ஹாம் பிளேயர் முன்னால இருக்கிறான். அது ஸ்கிரீன் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ கீப்பர் எங்க பால் இருக்கிறது கூட தெரியல. லைக் யூ கேனாட் பிளேம் த கீப்பர் ஆல்சோ. ஃபேபியன்ஸ்கி ஃபேபியன்ஸ்கியா ஆரியோலாவா தெரியல ஆரியோலான்னு இப்போ நினைக்கிறேன் யாரு. ஆக்சுவலா. பெபின்ஸ்கி வாஸ் ஆரியோலா. இன்ஜூர்ட் நினைக்கிறேன். ம். கரெக்ட். ஸோ நோ சான்ஸ் ஃபார் ஆரியோலா டு சேவ் தட். இன்ஸ்பைட் என்னன்னா அவனுங்க கடைசி 3 நிமிஷத்துல தான் கேம் ஜெயிச்சிருக்கானுங்க. 89th மினிட்ல ம். மிட்டோமா வந்து ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறான். அண்ட் தென் 93rd மினிட்ல பலேபா 92nd மினிட்ல பலேபா அடிச்சிருக்கான். ஸோ வெஸ்ட் ஹாம் நாட் லுக்கிங் குட் ஃபார் தெம். ஹவவர் ஒரு ஹோம் கேம் இது ஃபார் வெஸ்ட் ஹாம். கடைசி 5 கேம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஹாமுக்கு வந்து 2 ட்ரா 3 லாஸ். டாட்னம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 கேம்ஸ்ல ஒரு வின் எப்படியோ எடுத்துட்டானுங்க. பட் அது வந்து யூரோப்பா லீக்ல ஐன்ட்ராக் ஃப்ராங்க்ஃபர்ட்டோட. யூரோப்பா லீக். அண்ட் ஆமா. ஸோ மற்ற எல்லா பிரீமியர் லீக் கேம் எல்லாமே தோத்துக்கிறானுங்க. 4-2 வுல்வ்ஸோட, 1-2 நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட, 5-1 உங்களோட. ஸோ ரெண்டு பேருமே வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஐசக் ப்ரோ நீங்களே சொல்லுங்க. இல்ல எனக்கு ஸ்பர்ஸ்க்கு வந்து தே ஹேவ் ஐ திங்க் தேர் இஸ் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அட் சேம் டைம். ஏன்னா வந்து தே ஹேவ் ம். டு பிளே யூரோப்பா லீக் திஸ் வீக்கெண்ட்ல. அதை ஆமா. முடிச்சுட்டு வந்துட்டு தே ஹேவ் டு பிளே த சண்டே கேம். ஸோ ஐ திங்க் தேர் வில் ம். பி லாட் ஆஃப் டயர்ட் லெக்ஸ் ஆக்சுவலா. அண்ட் தே ம். வில் புட் ஃபுல் எஃபர்ட் டு வின் த யூரோப்பா லீக் ராதர் தன் த பிஎல். பட் ஆனா அதே கண்டிப்பா. சைட்ல பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஹாம் இஸ் நாட் கோயிங் டு பி லைக் மேசிவ்லி அப்செட்டிங் ஸ்பர்ஸ். ம். வெஸ்ட் ஹாம்க்கு நான் சொன்ன அதே பிரச்சனை தான். தே கேன் ஒன்லி ஸ்கோர் அப் டு 1 கோல்ஸ். செகண்ட் கோல் ம். வரும்போது தே ரியலி ஸ்ட்ரகிள். மேக்ஸிமம் தே கேன் புட் 1 கோல் அப்படின்றப்ப. அண்ட் ம். ஸ்பர்ஸ் கேன் ஈஸிலி வித் இண்டிவிஜுவல் குவாலிட்டி மூலமா தே கேன் ஈஸிலி ஹைலைன் அதெல்லாம் ட்ரை பண்ணி தே கேன் ஸ்கோர் செகண்ட் கோல். லைக் இதுவும் வந்துட்டு ஒரு ஈவன்லி மேட்ச் வித் தேர் இஸ் நோ அர்ஜ் டு வின்ன்ற மாதிரி இருக்கு. வி ஜஸ்ட் ரெண்டுமே பிளே ஃபார் வந்து ஒரு ப்ரைடுன்ற மாதிரி. கேவலமான டீம் மாதிரி தான் இருக்குது. பட் வெஸ்ட் ஹாம் ப்ரோ, வெஸ்ட் ஹாமுக்கும் ஸ்பர்ஸ் பிடிக்காது ப்ரோ. ஸோ அது வந்து ஒரு கரெக்ட். ப்ரைடுக்காகவே ஆடுவானுங்க. ஆமா. தே ஹேட் ஈச் அதர். எங்களை மாதிரி தான் ஆக்சுவலா. பட் தே ஹேட் ஸ்பர்ஸ் as much as we do வெஸ்ட் ஹாம். ஸோ அதுக்காகவே வந்து எனக்கு தெரியல. ஐ குட் சி வெஸ்ட் ஹாம் ஸ்னீக்கியா வந்து ஏதோ ஒரு பிகாஸ் நம்பால் வந்து ஆன்ஜ் வந்து ஒரே மாதிரி தான் ஆடுவான். ஹை இந்த என்ன சொல்றது ஒரே ஸ்டைல் தான் பேசிக்கா. ஸோ ஐ திங்க் அது வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது. கிராம் பாட்டர் ஓரளவுக்கு ஹி வில் ட்வீக் திங்ஸ் லிட்டில் பிட். ஸோ ஐ திங்க் ஐ சே வெஸ்ட் ஹாம் வின் 2-1. எனக்கு அப்படியே லைட் ஆப்போசிட். பிகாஸ் ஏன்னா ஐ அப்படியா? டோன்ட் ஹவ் எனி பிலீஃப் ஆன் போத் த கோல் கீப்பர்ஸ் ஆஃப் வெஸ்ட் ஹாம். எனக்கு எப்பயுமே வந்து ஓகே. ஃபெபியன்ஸ்கே அரிலாவும் இட்ஸ் லைக் தே டோன்ட் டிசர்வ் டு பிளே ஆன் வெஸ்ட் ஹாம். தே ஷுட் ஹவ் இட். ம். அவங்க வந்து எல்லாமே கரெக்டா பண்ணாங்க. தே டிடன்ட் ரீப்ளேஸ் த கோல் கீப்பர். ஸோ ம். they would have got a better goalkeeper. I could have இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஃபினிஷ் பண்ணிருக்கலாம். So I felt like it's going to be like a Spurs win because ஏன்னா வந்துட்டு they have to play a second leg in the upcoming week. So அந்த moral வந்து they have to continue for next 3 games. This Europa ஓகே. League and ஒரு PL ஒரு Europa Leagueன்றனால I think ம். Spurs might have a edge நினைக்கிறேன். ஸ்லைட் எட்ஜ் இருக்கணும் ஓகே. கண்டிப்பா இண்டிவிஜுவல் குவாலிட்டினால. ஓகே. ஓகே. அடுத்தது வந்து மேன்செஸ்டர் போயிடும் ப்ரோ. மேன்செஸ்டர் சிட்டி 2, ஆஸ்டன் வில்லா 1. ஆஸ்டன் வில்லா வந்து முதல் கோல் அவனுங்க தான் அடிச்சானுங்க இந்த கேம்ல. ராஷ்வர்ட் பெனல்டி. அண்ட் தென் சாரி செகண்ட் கோல் ஈக்குவலைஸ் பண்ணானுங்க. மை பேட். ராஷ்வர்ட் பெனல்டி. அப்புறம் சில்வா தான் ஃபர்ஸ்ட் கோல்.
அதுக்கப்புறமா கடைசியில வந்து ஜெரமி டோக்கு வந்து டிசாசியை வச்சு செஞ்சுட்டான் பேசிக்கா அந்த விங்ல. அண்ட் மேத்தஸ் ம். நியூனஸ் அவனோட ஃபர்ஸ்ட் கோலா இது பிரீமியர் லீக்ல சிட்டியோட சிட்டி கலர்ஸோட. ஆமா ஆமா இல்ல அதுதான் அவன் இதுல சொல்லிட்டு இருந்தாங்க. அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஏதோ இந்த FA கப் ஏதோ நான் பார்த்த ஞாபகம் இருக்கு ஆக்சுவலா. ஏதோ ஓகே. டொமஸ்டிக் கப்ல ஏதோ அடிச்ச ஞாபகம் இருக்கு. பட் ம். ஆனா ஏதோ அடிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு ஆக்சுவலா நியூஸோட கோல் எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே. யா ஸோ பட் தெரியல எங்க படிச்ச மாதிரி இருந்தது மேத்தஸ் நியூனஸோட ஃபர்ஸ்ட் பிரீமியர் லீக் கோல் இருக்கலாம் ஃபார் மேபி. மேன் சிட்டி. ஓகே. ஐம் நாட் ஷுர். பட் ஒரு குட் கோல் தான், பிகாஸ் ரெண்டு பேருமே வந்து தேர் ஃபைட்டிங் ஃபார் டாப் 5 ஃபினிஷ். ஸோ டெஃபினெட்லி ம். வெரி இம்பார்ட்டன்ட் கோல் தான் இது ரெண்டு டீமுக்குமே, பிகாஸ் இப்போ தே ஆர் ஒன்லி செப்பரேட்டட் பை 3 பாயிண்ட்ஸ், 57 and 60. ஸோ ரியலி குட் கேம் ஆஃப் ஃபுட்பால் ஆக்சுவலா. இந்த கேம்ல ஏதோ ஆட் பண்றதுக்கு இருக்கா ஐசக் ப்ரோ உங்களுக்கு? டிட் யூ இது டிட் யூ ஐ திங்க் மீன் தட் வில்லா ஆர் வெரி நைவ் in certain parts of the game where they should have just ஒரு டிராக்காக ஆடி இருக்கலாமா கடைசி ஒரு 5 நிமிஷம்? கொஞ்சம் ஆடி இருக்கலாம் ஆக்சுவலா என்ன கேட்டா. பிகாஸ் ஏன்னா வந்துட்டு தேவர் லைக் ஓப்பன்லி அதை லூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா இடத்துல ம். ஆக்சுவலா. அண்ட் லைக் என்னோட பெரிய ப்ராப்ளமே வந்துட்டு த வே ஹி உனாய் எமரி வந்து ட்ரைங் டு பிரிங் டிசாசி ஃபார் எவ்ரி கேம் ஆக்சுவலா. அந்த மூவ் எதுக்கு அவர் எப்பயுமே எடுக்கிறாருன்னு எனக்கு ம். ஆக்சுவலா இப்போ வரைக்கும் புரியல. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி காஸ்ட்லி மிஸ்டேக் எவ்ரி டைம் தே பிளேஸ் ஆக்சுவலா. அந்த Yeah. RB பொசிஷன்ல வந்து whenever you take Matty Cash and replace with Disasi, it's always been a problem. And the ம். moment after that, they'll start considering at some stage. So அப்படின்னு இருக்கும்போது வந்துட்டு I think like that's only small mistake that makes into a like major impact ஆகுது. ம். And they still have a hopes in top 4ல. At least ஒரு 5 cards they can still have a hopes on top 5. 100%. I think there's nothing for them to lose now from now onwards. ஏன்னா வந்து they have already கரெக்ட் been knocked out from FA Cup இல்ல. கரெக்ட் So கரெக்ட். அதனால ஸோ வந்துட்டு I think Villa's only chance இது மட்டும் தான் இருக்கு. இதுதான் ப்ரோ எனக்கு ஊனா எம்ரி பத்தி அட்லீஸ்ட் ஆர்சனல் ஃபேனா இருக்கிறதுனால ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் தெரியும். ஒரு டாமினோ உந்தா எல்லாமே விழுந்துரும் ஊனா எம்ரிக்கு. இதுதான் நடந்தது ஆர்சனலோட. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த கிறிஸ்டல் பேலஸ் கேம் விச் வாஸ் த டாமினோ எஃபெக்ட் ஃபார் அஸ் நாட் கெட்டிங் டாப் 4. அண்ட் அதுதான் கேரி அவுட் ஆச்சு யூரோப்பா லீக் ஃபைனல் வரைக்கும். ஸோ கரெக்டாக அவனுங்க அந்த அந்த இது அந்த சாம்பியன்ஸ் லீக்ல இருந்து ஆரம்பிச்சது பிஎஸ்ஜியோட. நெக்ஸ்ட் வந்து யூரோப்பன்றானே FA கப் செமிஃபைனல் FA Cup. பேலஸோட. அண்ட் தென் இந்த கேம். ஸோ இதுதான் ஐ திங்க் திஸ் இஸ் வேர் லைக் ஊனா எம்ரி ஐ ஃபீல் லைக் இதுதான் மாறல, இன்னும் மாறலையான்னு தான் யோசிச்சேன். இது 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 வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கே அந்த மாதிரி தான் யோசிச்சேன், எஸ்பெஷலி இந்த No, எனக்கு சிட்டி கேம்ல. இன்னொரு விஷயம் வந்து ஐ திங்க் வில்லா வில் ட்ரை டு யூஸ் தம். வில்லா வந்துட்டு உனாய் எமரி இஸ் யூசிங் ஹிம் லைக் எப்படி சொல்றது, ஒரு லைக் ஒரு நீங்க லைப்சிக் மாடல் மாதிரியோ இல்ல ஒரு ஸ்போர்ட்டிங் மாடல் ம். மாதிரியோ வந்து where they want to bring young talents from different leagues and try ம். to breed them. அதுக்கப்புறம் வந்து they want to sell them. So இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் ஐ திங்க் உனாய் எமரி இஸ் லைக் they want Unai Emery there யூ திங்க் actually. ஸோ? அதான் ஒரு மெயின். நீங்க வந்து அந்த டுரான் டிரான்ஸ்ஃபர்னால சொல்றீங்களா? ஐ திங்க் ஜான் நான் டுரான் வச்சிருப்பாங்க ப்ரோ. இஃப் ஐ திங்க் தே மைட் ஹவ் கெப்ட் ஹிம் இஃப் ஹி வாஸ் அவனோட மென்டாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருந்தான். அவன் வந்து ரொம்ப ஐ ஃபீல் லைக் அவன் நான் தான் ஆடணும் தான் அந்த மாதிரி தான் இருந்திருந்தான். நீங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? டு யூ திங்க் ஸோ? இல்ல எனக்கு செல்லிங் என்னன்னா கிளப். the way they do the transfers and the way they I mean receiving players from different clubsன்றதே நல்லாவே நல்லா ஒரு இது தெரியும் ஆக்சுவலா. அந்த பேட்டர்ன் நல்லா ஓகே. தெரியுது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வந்துட்டு லைக் they have like அந்த ஜான்வரில வந்து they had offers for Duran as well as Watkins from Arsenal and they were very brave to sell Duran. ஏன்னா வந்துட்டு they know they're gonna go and get Rashford at any cost ஓகே. who's on the exit அப்படின்றப்ப they understand the market very well actually. Who's available, who they can grab at the momentன்றப்ப they more like opportunistic-ஆ இருக்காங்க. அவங்களால வந்துட்டு போய் அந்த பிளேயர்ஸை போய் அழகா வந்து they can able to replace with the same level. அதனால வந்து but they always been in the profit சைட்ல மட்டும் தான் பாக்குறாங்க. லைக் நீங்க வந்து வாட்கின்ஸை வந்து வாங்கியிருந்தீங்கன்னா they would have kept Duran and have brought Rashford. அது So ஏர்லியா பண்ணிருக்கணும், அது கடைசி நாள்ல பண்ணிருக்க கூடாது ஆர்சனல். அது அது சும்மா அவங்க பண்ண உங்களை தப்பு. சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா பார்க்கும்போது. ஃபேன்ஸை You சாட்டிஸ்ஃபை have பண்ற tried மாதிரி. something அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலா. எக்ஸாக்ட்லி. தட் வாஸ் அ வெரி என்ன சொல்றது வெரி டேம் எஃபர்ட் ஃப்ரம் ஆர்சனல் ஐ திங்க் ப்ரோ. இப்போ அதே ஃபிளிப் பண்றேனே, இப்போ வந்து வாட்கின்ஸை வந்து ஸ்டார்டிங்ல வித்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ திங்க் டுரானை வச்சிருப்பானுங்க ப்ரோ ஷூரா. இல்ல they are ready to leave one player at any cost. So இப்போ ம். நீங்க துரானுக்கு வந்து they have already set a price for 70 million. They've agreed. நீங்க வந்து அது ம். க்ளோஸா வந்து I mean I know like Watkins 29.
ஸோ அதனால வந்து யூ ம் கான் எக்ஸ்பெக்ட் him that சேம் அமௌண்ட். பட் இஃப் யூ க்ளோஸ்லி மேட்ச் him ஃபார் 60-65 அப்படின்னீங்கன்னா ம் they would have மைட் sold சோல்ட். Watkins to யா you and they would have கண்டிப்பா. kept Durant because like 29 years பிளேயருக்கு வந்து you're spending ம் like 60ன்றது வந்து ரொம்ப பெரிய அது நடக்கவே நடக்காது. எந்த வந்து கடைசியா பலினாக்கு மட்டும் நடந்துச்சு பேயன் போகும்போது. He was around யா like யா 29, he was sold for that big amount. யா அப்படின்றப்ப they would 100% sold and they would have grabbed Rashford and kept him as a backup. கரெக்ட் கரெக்ட். So they know மார்க்கெட் the இஸ் business இன்ஃப்ளேட்டட் actually. எனிவே, அது எதுவும் பண்ண முடியாது. Yeah, yeah, yeah. எல்லார் And the பிளேயர். ம் சொல்லுங்க இல்ல சொல்லுங்க. எனக்கு என்னன்னா ஒரே பாயிண்ட் வந்து they know how the market flows and they know யா how to get the talents. இப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்லோவா வந்துட்டு டேலண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், நான் சொல்றது இந்த நார்வே அந்த மாதிரிலாம் ம் இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு சாம்பியன்ஷிப்லாம் இருக்கு. தே வாண்ட் டு யூஸ் as a எப்படி சொல்றது வில்லா வந்து தே வாண்ட் யூஸ் as a ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு கோ இன் டு த பிக் கிளப். லைக் இப்போ ஆண்ட்ரே ஓகே. ஒனானா வந்து எவர்டன் இங்க வந்தது. அதுக்கப்புறம் வந்து ம் இப்போ நைப்பான் கூட ஐ திங்க் இஸ் க்ளோசிங் டவுன் டு வில்லான்னு நினைக்கிறேன். வில்லா. யப். ஸோ தே இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லாமே அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி லைப்ஸிகோ இல்லைன்னா வந்து ஒரு ம் ஸ்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் மாதிரி இது ஆகுது லைட்டா, வே தே பிரீட் பெஸ்ட் பிளேயர்ஸ்ன்ற மாதிரி. யங் டேலண்ட்ஸ்க்கு ஒரு பாத்வே காட்டுற மாதிரியா? ஐ கெஸ் தட் ட்ரூ. ஐ திங்க் அது யூஆர் ரைட் ப்ரோ, பிகாஸ் அது மார்கன் ராஜர்ஸோடய பார்த்து இருக்கிறோம் ஆக்சுவலா இந்த சீசன். அது ஒரு பெரிய ஸோ சக்சஸ் ரேட் ஆக்சுவலா அந்த இது. எக்ஸாக்ட்லி. அண்ட் அவனை வித்தா லைக் தே அட்லீஸ்ட் ஹீஸ் மினிமம் 50-60 பவுண்ட் 50-60 மில்லியன் ஈஸிலியா பவுண்ட் பிளேயர் மினிமம் மினிமம். ஈஸிலி. ஸோ யா யூஆர் ரைட் ஆக்சுவலி. ஏன்னா அப்சல்யூட்லி அவங்க ரைட். ஸோ செவிலியால போயிட்டு பார்லேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ப்ராஸ்பெக்ட் வந்து தே வாண்ட் டு பை ஆக்சுவலா சென்டர் பேக்ல. இஸ் மோர் க்ளோசர் ஓகே. டு பார்ட் ஆரஸ். அவனும் ரொம்ப அப்படியா? யங் பட் இட் காட் சம்வேர் ஜான்வரில வந்து இட் காட் எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் ஆயிடுச்சு ஆக்சுவலா அந்த ம் டீலு. பட் ஹி வாஸ் வெரி அடமெண்ட் டு கோ அண்ட் கெட் உனாய் எமரி. And ஓகே அதேதான் அந்த மார்கன் ராஜர்ஸோட செகண்ட் வெர்ஷனா they want to try that project as well but it didn't turn up. ஓகே ஓகே. ஸோ ஆஸ்டன் வில்லாட அடுத்த ஃபிக்ஸ்சர் பார்ப்போம் ப்ரோ. தே பிளேயிங் ஃபுல்லம் இந்த வாரம், ஹோஸ்டிங் அட் வில்லா பார்க். கேன் தே கெட் பேக் டு வின்னிங் வேஸ்? எஸ்பெஷலி லாஸ்ட் இப்போ தான் பேசணும், 2 லாஸ், கடைசி 2 லாஸ். பட் அதுக்கு முன்னால் 3 வின்னு தான். ஆன் தி அதர் ஹேண்ட் ஃபுல்லம் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ரீக்கி டீம் ப்ரோ. எப்பயுமே ஒரு ஸ்ட்ரீக்கியான டீம். கடைசியில் தான் வந்து சவுத் ஆம்டனோடய ஜெயிச்சுக்கிறானுங்க இவனுங்க. 92nd மினிட்ல ஜெயிச்சுக்கிறானுங்க. ரயன் செஷினியான் கோல் வச்சுக்கிறான். டேய் சவுத் ஆம்டனோடலாம் கஷ்டப்படுறீங்களடான்னு யோசிச்சேன் நான். ஃபுல்லம். பட் ஃபுல்லம் ஆர் தட் கைண்ட் ஆஃப் டீம். வெரி வெரி ஸ்ட்ரீக்கி டீம். சில டைம் நல்லா ஆடுவானுங்க, சில டைம் கேவலமாக ஆடுவானுங்க. ஸோ யா ஐ மீன் தட்ஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் ஃபுல்லம். பட் நான் என்ன யோசிச்சேன்னா ஃபுல்லம் வந்து ஸ்டார்டிங்கில் ஐ தாட் தே வில் கிவ் அ குட் டாப் 5 ஆர் ஈவன் அந்த யூரோப்பியன் ஸ்பாட்ஸுக்கு ஒரு புஷ் கொடுப்பாங்களோன்னு பார்த்தேன். பட் கொஞ்சம் அந்த ஃபாலன் பேக் இந்த பெக்கிங் ஆர்டர் இப்போ. ஸோ இந்த கேம் எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் யூ திங்க் அபவுட் இட் ரெண்டு டீமுக்குமே. பிகாஸ் ஃபுல்லம் வந்து திடீர்னு ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே தே ஆர் பேக் வித்இன் தட் அந்த யூரோப்பா லீக் ரேஸ்ல அட்லீஸ்ட். யூரோப்பா லீக் ஸோ ரேஸ். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட் கேம். எப்படி பார்க்குறீங்க இந்த கேமை? இது வெரி லைக் இந்த ரிசல்ட் நம்மளால அன்பிரடிக்டே பண்ண முடியாது ஆக்சுவலா. இட்ஸ் வெரி அன்பிரடிக்டபிள் டு கிவ் அ கெஸ் ஆன் திஸ் ரிசல்ட். அண்ட் லைக் ம் அண்ட் நீங்க ஃபிளிப் சைட்ல பாத்தீங்கன்னா வில்லா ஹஸ் ம் கம்ப்ளீட்லி த்ராஷ் நியூ கேஸ்டல் இன் வில்லா பார்க் which no one has ever expected. So அதனால வில்லா பார்க் is ம் more like a fort for them and Fulham has ஆமாம். to like really put their sweat to get a win out of it நினைக்கிறேன். ம் இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க். அண்ட் செகஸ் அண்ட் நீங்க மார்க்கோ சில்வா பாத்தீங்கன்னா அது வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா லைக் very unexpected players are giving him some support actually. Segerson ம் வந்துட்டு recent times he is scoring assisting for like every match actually. And then the last ம் couple of matches he is scoring and assisting in every matches. So which is really unexpected. And he was supposed to play as a left back actually. The season யா starting இருந்து பாத்தீங்கன்னா he was playing as a left back. Suddenly he moved into a right wing and now he's playing ம் as a right winger. So ஐ இந்த மீன் மாதிரி players ரயன் தான் I think they're actually. செஷன்யானோட கெரியரே வந்து என்ன சொல்றது, ரயன் செஷன்யான் வாஸ் சப்போஸ் டு பி த நெக்ஸ்ட் கேரத் பேல் அட்லீஸ்ட் அந்த ஃபுல்லம் ஆமா அகாடமில இருந்து அந்த வரும்போது. டைம்ல ஆமா. அண்ட் தென் ஹி வாஸ் சோல்ட் டு ஸ்பர்ஸ். ஸ்பர்ஸ்ல வந்து வேலைக்கே அவ்வளோ இன்ஜுரி. லைக் அவன் வந்து ஹி ஸ்பெண்ட் மோர் டைம் இன் என்ஹெச்எஸ் தென் டாட்னம் ஹாட்ஸ்பர் ஸ்டேடியம் தான் சொல்லிட்டு இருந்தானுங்க. ஸோ பட் ஹி சம்ஹவ் ஃபவுண்ட் சம் ஏதோ ஒரு ஃபார்ம் கண்டுபிடிச்சுக்கிறான் ப்ரோ. அவன் ஸ்பர்ஸோட கூட இந்த சீசன் கோல் அச்சான் ரயன் செஷன்யான். ஸோ அவன் எல்லா மேட்ச் அடிக்கிறாங்க. ஆமா எல்லா மேட்ச்லயும் கரெக்ட். கோல்ல அசிஸ்ட் இல்ல கோல்ல எஃபிஎல் தெரிஞ்சு ஸ்லோவா எல்லாரும் கொஞ்சம் அவனை நோட் அவன் பண்ண கெரியர்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு செகண்ட் விங் மாதிரி வந்திருக்கு இப்போ. எல்லா மேட்சுமே அவன் நல்லாவே ஸ்கோர் பண்றான் ஆக்சுவலா. அண்ட் ஹி இஸ் த ஒன் ஹூ இஸ் கைடிங் த டீம் ஃபார் அ வின். எனக்கு தெரிஞ்சு ம் வந்துட்டு இட் வாஸ் ஏர்லியர் ராகுல் கிம்மஸ் இல்லைன்னா வந்து இந்த முனிஸ் வாஸ் ட்ரைங் டு டூ அண்ட் நவ் தே ம் ஹவ் கம்ப்ளீட்லி கான் ஷட் டவுன் ஆக்சுவலா. ஸோ ஸ்லோலி திஸ் பாய் இஸ் பிக்கிங் அப் அண்ட் ஹி இஸ் ட்ரைங் டு லைக் ப்ரொடியூஸ் சம் ரிசல்ட்ஸ். ஸோ ஓகே. பாப்போம் ஃபுல்லா வந்துட்டு. ஆனா அது ரொம்ப யாரு ரொம்ப யார் ஜெயிக்க ஆக்சுவலா போறாங்க? கண்டிப்பா ஆனா யார் ஜெயிக்க போறாங்க ஸ்டில் ஹேவ் அதானே. அ வில்லா ஆஸ் அன் எட்ஜ் நினைக்கிறேன்.
நானும் அதை தான் Will சொல்ல always போறேன் have ப்ரோ. an ஐ edge. திங்க் Villa Park, the யா way they played against Newcastle, they completely thrashed 100%. Newcastle. ஈவன் I feel பிஎஸ்ஜி like, பை த வே, பிஎஸ்ஜி கூட கூட சூப்பரா ஆடினானுங்க yeah, அந்த yeah, கேம். வி ஷுடன்ட் ஃபர்கெட் தட். ஐ நோ த டைல தோத்துட்டானுங்க, பட் தே குட் ஹவ் ஆக்சுவலி ஈக்குவலைஸ்ட் வெரி வெரி க்ளோஸ் அந்த டைல. ஸோ யா நான் வந்து ஐ சே 3-1 டு வில்லா ப்ரோ. yeah, closely. எனக்குமே 2-1 இல்ல 3-2 to Villa basically. ஓகே ஏன்னா ஓகே சேம். செகசன்ட்ட ஒரு கன்ஃபார்ம் ஒரு அசிஸ்ட் கோல் இருக்கு. எப்படி யா டிசாசி தான் போடுவான், டிசாசி மாறுவான், மாறின உடனே ஒரு கோல் கன்ஃபார்ம் தான் உள்ள விழுகும் யா யா பாப்போம் தேர்ட் என்ன பேக்ல. நடக்குதுன்னு. நம்ம ரெண்டு பேர் ரிசல்ட் அட்லீஸ்ட் கரெக்டா சொல்லிட்டோம். ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மேன் சிட்டியோட அடுத்த கேம் பார்ப்போம். தே பிளேயிங் வுல்வ்ஸ் அட் ஹோம். வுல்வ்ஸ் வந்து வி நோ எங்க இருந்தானுங்கன்னு தெரியும். தேவர் இன் 18th. அதுக்கப்புறமா ஆப்வியஸா அந்த மேனேஜர் வந்து சவுதி லீக்ல இருந்து கொண்டு பெரேரா. வந்தார்ல, அந்த பெரேரா, போர்ச்சுகீஸ் தானே அவரு. போர்ச்சுகீஸ். போர்ச்சுகீஸ் மேனேஜர் கொண்டு வந்து லைக் ஹீ ஹஸ் சம்ஹவ் அது வந்து பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் மாதிரி கொண்டு வந்துட்டாரு ப்ரோ. 13th பொசிஷன்ல இருக்கிறானுங்க இப்போ, 5 பொசிஷன்ஸ் மேல இருக்கிறானுங்க. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இவங்க டிசம்பர்ல ஆடினானுங்க மேன் சிட்டி அண்ட் வுல்ஸ். அந்த கேம்ல வந்து ஜான் ஸ்டோன்ஸ் 95th மினிட்ல தான் கோல் அடிச்சுக்கிறோம். ஸோ இட் வாஸ் அ வெரி க்ளோஸ் கேம் ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் கேம் அட் மாலினியூ. பட் இந்த கேம் வந்து எட்டிஹாட்ல இருக்குது அண்ட் மேன் சிட்டி ஆர் இன் ரியலி ரியலி குட் ஃபார்ம் ரைட் நவ். கடைசி Even 5 Wolves கேம்ல வந்து actually, I think Wolves won the last 4 to 5 எஸ் matches they've completely won except that draw against யா United. That was very ஸோ surprising. எஸ் ஸோ கடைசி 5 கேம்ல வுல்ஸ் 5 wins. Yeah, yeah, 5 சிட்டி wins but ஹவ் 1 ஒன்லி draw. காட் 1 draw. அந்த நில் ட்ரா அட் அந்த மான்செஸ்டர் டார்பில அந்த நில் ட்ரா அது பார்க்கவே முடியல Ah, இந்த okay, அந்த okay. கேமை. ஸோ அந்த கேம் தான். Yeah, yeah, ஸோ yeah. வெரி Oh, ஈவன்லி they won மேட்ச் against டீம்ஸ் ப்ரோ. United, la. They won against United, la, actually. யுனைடெடோட 1-0 ன்னு. ஜெயிச்சிட்டானுங்க வுல்ஸ் And the free 1-0 kick, correct, correct. Okay, okay. I got அட் it wrong. யா சராபியாவோட ஃப்ரீ கிக், பாப்லோ And சராபியாவோட ஃப்ரீ அதுல கிக்ல. இன்னொரு கீ பாயிண்ட் என்னன்னா வந்து அந்த லாஸ்டன் வந்துட்டு ஸ்ட்ரைக்கர் has scored every match except the United match for the last 5 games. He has scored or யா assisted in every match actually. I think he's the one who's கரெக்ட். carrying along with Cunha actually. I think like City has to win at some stage because when they அவங்க இருக்க இப்போ red formல and they want to retain the third position யா யா and there's nothing for Wolves to play actually just for the pride to cheer up the fans தான் away fans ஒரு இதுதான் இருக்கும் போல. I think City has a point to prove here apart from Wolves and தெரிஞ்சு and I think City has always had a நல்லாவே ஒரு big edge இருக்குன்னு நினைக்கிறேன். எப் எப் சிட்டி பாப்போம் என்ன நடக்குதுன்னு. தே என்ன ஷுட் வின் திஸ் prediction? கேம் தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் வந்து I'll say 2-0 டு மேன்செஸ்டர் சிட்டின்னு சொல்லிக்கிறேன். எனக்கும் 2-0 சொல்லணும் தான் தோணுது பட் ஐ திங்க் லார்சன் ஷுட் ஐ மீன் ஐ திங்க் த ஃபார்ம் வாட் ஹி ஹேஸ் அட் த மோமெண்ட் ஐ திங்க் ஹி மைட் கெட் 1 கோல் இல்ல குனியா வில் கெட் a goal. குனியா வில் இஸ் And டெஃபினெட்லி yes, பிளேயிங் ஃபார் அ ட்ரான்ஸ்ஃபர் தான் இப்போதைக்கு. அவனே yeah, சொல்லிட்டான் ஆமா ஆல்ரெடி. கரெக்ட் கரெக்ட். So he has to put some effort to show people that he's really up கரெக்ட். for that United move. அவன் So அடுத்த அதனால வந்து வருஷம் வந்து ஒரு கோல். மான்செஸ்டர்ல தான் ஆட போறான். பட் மேபி ரெட் சைடு ஆஃப் மான்செஸ்டர்ல ஆடுவானோன்னு தோணுது, அது எஸ்பெஷலி அந்த லிங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா. அது மோஸ்டா அப்படிதான் வருது ஆக்சுவலா. ஐ திங்க் தேர் ட்ரைங் டு கெட் இன் பிஃபோர் த மார்க்கெட் ஸ்டார்ட்ஸ் நினைக்கிறேன். பாப்போம் ஐ என்ன திங்க் இது நடக்குதுன்னு. நெகோஷியேட் தான் பண்றாங்க நினைக்கிறேன். வெறும் ஃபீ நெகோஷியேஷன் தான் பண்றாங்க, ஆர்சி இல்லாம பண்ணலாம் அப்படின்னு. அப்படியா? ஓகே. யா அண்ட் வுல்ஸ் வந்து போன வாரம், ஐ மீன் ஜஸ்ட் டு டச் ஆன் போன வாரம் ரிசல்ட், வுல்ஸ் வந்து போன வாரம் பீட் லெஸ்டர் 3-0. அது வந்து லெஸ்டர் அடிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே அடிச்சுன்னுக்குறானுங்க. நீங்க சொன்ன மாதிரி ஸ்டான் லார்சன் அந்த கேம்ல கோல் அடிச்சான், குனியாவும் கோல் அடிச்சான் அண்ட் கோமெஸ் ஒரு கோல் அடிச்சான். ஸோ யா வெரி வெரி ரூட்டீன் ஃபார் வுல்ஸ் அண்ட் யா வெரி வெரி குட் ஃப்ரம் வேர் தேவர். எங்க இருந்தாங்க அவனுங்க ஒரு 4 மாசம் முன்னால அண்ட் இப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு they have come a long way actually இவனுங்க. இதுல இன்னொரு So பாயிண்ட் என்னன்னா these bottom teams can help இந்த டைம்ல வந்து they can show like what they have got for the sellable assetன்றது. They'll slowly okay. start showing the whole world of football that we got some sellable asset who might interest you at some stage ன்றது in the last 5 games where there's nothing for them to do. அப்படியா? So Okay. இதுதான் வந்து I think they can show some people for sellable asset காமிப்பாங்க. ஷூர் ஷூர். அடுத்தது வந்து ஆர்சனல் வர்சஸ் பேலஸ் பாத்துறோம் ப்ரோ குவிக்கா. 2-2 அந்த கேம். மீன் ஒரு ஓகேவான கேமா இருந்தது, மிஸ்டேக்ஸ் இருந்தது இந்த கேம்ல. மட்டேட்டா ஒன்லி ரியலி குட் மோமெண்ட் இந்த கேம்ல வந்து அந்த மட்டேட்டா கோல் தான், சரியான கோல் இது. நைஸ் சிப்.
பட் அதர் than that, I mean, even I like ஒலிசேயோட கோல். ஒலிசேன்றனே, சாரி, அவன் இல்ல இல்ல கிளம்பிட்டான். எசே எசேயோட கோல். எசேயோட கோல் வந்து பயங்கரமா இருந்தது. ஐ தாட் தட் வாஸ் ரியலி ரியலி குட் கோல் ஃப்ரம் த கார்னர் அண்ட் ஹவு ஹி டுக் இட். அது செம்மையா இருந்தது அந்த கோல். பட் ஐ நியூ இந்த கேம்ல வந்து ஆப்வியஸா, எஸ்பெஷலி நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்றது வந்து பிஎஸ்ஜியோட லாஸ்ல இருந்து தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்சனல் 1-0 லாஸ் டு பிஎஸ்ஜி. எனக்கு தெரிஞ்சது அட்லீஸ்ட் கொஞ்சம் மேபி கொஞ்சம் பிளேயர்ஸை ரெஸ்ட் பண்ணுவானோன்னு. ஸோ நிறைய பிளேயர் ஆடல, மெரினோ ஆடல, அண்ட் இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான் இப்போ இருக்கிறது ஸ்குவாட்ல. ஸோ அதுலயே கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணா, அண்ட் இட் வாஸ் அன் ஓகே கேம். பெருசா எனக்கு ஆட் பண்றதுக்கு எதுவும் இல்லை இந்த கேம்ல. நீங்க ஏதோ இருக்கா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ரா தான் வந்து லைக் நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுச்சு. லிவர்பூல் கேம் வந்து கன்ஃபார்ம்டா அது வின்னா மாறும்ன்றது. Even everyone expected Liverpool வந்துட்டு might be a draw and then they will go next week to win. But the moment you got the draw and டக்குன்னு பார்த்தா நீங்க லிவர்பூல் வந்து they thought okay we have to seal this off by this week itself அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. And like it's all like individual brilliance actually. And even your first goal was a set piece goal as usual. And your second goal was only your open goal. So like நிறைய talking, I mean the way Wharton was playing was really good actually. Adam Wharton was like he was showing the world like why he has to be moved for the next move. He was playing against the way he played against Arsenal வந்து நல்லாவே தெரிஞ்சு. I think a lot of people start praising after that game. யா நல்ல பிளேயர் ப்ரோ. ஐ மீன் நம்ம தெரிஞ்சது பாவம் அவன் இந்த சீசன் நிறைய இன்ஜூர்ட்ல. he was injured he had for a groin time. injury and he was long but he was recovered very well actually. The way he came back and start playing, ஏதோ இந்த சீசன் halfway ஆன மாதிரி he was playing actually. He got that muscle memory actually. ஆமாம் ப்ரோ, நல்லா ஆடினா குட் பிளேயர். வில் சி அவன் பேலஸ் கலர்ஸ்ல இருப்பானான்னு தெரியல அடுத்த சீசன். I think he'll leave 100%. We don't know. அதுதான் நான் நினைச்சேன் கேஹி பத்தி போன சீசன். ஸோ பேலஸ் வந்து ரொம்ப உஷார் ப்ரோ. அவனுங்க நிறைய பிளேயர்ஸ் விட மாட்டாங்கன்னு தோணுது. ஐ திங்க் போன சீசன் எஸ் விட்டானுங்க, ஜோக்கிம் ஆண்டர்சன் விட்டானுங்க, ஒலிசியா விட்டானுங்க. பட் கேஹி இப்போ எசேக்கோ வருவானுங்க, கேஹிக்கோ வருவானுங்க, வாட்டனுக்கோ வந்து ஐ திங்க் 3 பேர் போறது எனக்கு தெரியல ப்ரோ. யாராவது ஒருத்தன் போவான்னு தோணுது. இல்ல எனக்கு எசே வந்து I don't think he'll get a move actually. I think You don't think so? like every other big teams I think have got that position filled. நான் வந்து குனியா போலனா I thought they would have gone for Eze for United and now they have gone for Kunia. So I don't think Eze will going to fit. Spurs I don't think they has a position at the moment. They have to look for the manager. So otherwise I think it's been like closed in door. Wharton has high chance of leaving because he is one of the most unique profile. நீங்க பாத்தீங்கன்னா if Zubi Mendy is going to Real Madrid now, then Wharton is going to be the hot property next. And lot of எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய டீம்ஸ் வந்து they really understood that Wharton மாதிரி நீங்க ஒரு பிளேயர் வந்து UCL knockout ஸ்கூல்ல கொண்டு போல அப்படின்னா I think you're not going to have an edge on it. He's going to be your like a difference maker in the midfield who's going to win you that battles of midfield in knockouts லாம். I think he'll get a move very easily this season. பாப்போம் எங்க போறான்னு. I think Newcastle தான போக சான்ஸ் இருக்கு actually. அதான் போன சீசன் நினைச்சோம் பட் நடக்கல. we don't know we'll see. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. Probably எனக்கு தெரிஞ்சு அவங்க யார் கூட ஆடுறாங்க இந்த வாரம்? யாரு? பேலஸா? ஆர்சனல். கரெக்ட். ஸோ அடுத்த வாரம் வந்து ஆர்சனல் பிளேயிங் போர்ன்மவுத் ப்ரோ. போர்ன்மவுத் ஆடிட்டு இருக்கோம் எமிரேட்ஸ்ல. சாட்டர்டே கேம். இந்த கேம் வந்து இன்னைக்கு பிஎஸ்ஜியோட தோத்துறானுங்க. ஸோ தெரியல என்ன மாதிரி அப்ரோச் இருக்கும்னு. ஐ திங்க் வி won't லூஸ் திஸ் கேம். கண்டிப்பா தோக்க மாட்டோம். பட் ஐ திங்க் ஒரு ட்ராவாக தான் இருக்கும். பட் அந்த ட்ரா கூட வரக்கூடாது ப்ரோ. வி ஷுட் வின். ஏன்னா அந்த 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 மோஜோ தான் வந்து அடுத்த வாரம் பிரான்ஸுக்கு எடுத்துட்டு போகணும் நம்ம, அந்த வின்னிங் மென்டாலிட்டி. பட் த டீம் எனக்கு தெரிஞ்சு நீங்க போன்ஸ்மத்ல வேற ஏதாவது டீம் கூட 100% வின்னிங் சொல்லியிருப்பேன், வின் பண்ணி ஆகணும்னு. பட் த வே யூ ஹேவ் டு புட் யுவர் எஃபர்ட் அகைன்ஸ்ட் போன்ஸ்மத் வில் பி லைக் ரியலி ட்ரைனிங். Whoever is playing Bournemouth haven't been really great bro. இப்போ பாத்தீங்கன்னா they'll drain you as a system actually. They will drain you as a team. Like 90 minutes வந்து irrespective of the results நீங்க போனாலுமே they will drain you massively. நான் தெரிஞ்சு இந்த சீசன்ல வந்துட்டு one of the very good pressing team in the mid table na easily it's Bournemouth. Like all over the Europe எடுத்துக்கிட்டீங்கன்னா, even if you put Atlanta on the top of like top teams போட்டீங்கன்னா, mid table clubs who has a very good pressing and they press like monsters நீங்க பாத்தீங்கன்னா it's Bournemouth. Easily Bournemouth will clear off everyone. They will drain your energy as much as possible. I think and then ஒரு பெரிய ஷஃபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். Arteta might really know that this game is that not important rather than PSG winning. I think he doesn't want to like main players வந்து ட்ரெயின் பண்ணாம பாத்துக்கலாம் தான்
இதுவா இருக்கும், ம். எய்மா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். they'll drain you massively ஆக்சுவலா. ம். அது ஒரு ஓகே. பெரிய பிரச்சனை. என்ன நினைக்கிறீங்க அப்போ? உங்க ப்ரெடிக்ஷன் கொடுத்துருங்க. I'm going for a draw actually. ட்ரா. ஓகே. You might score against Kepa 100% from long shots and everything. Easy. I mean, long shots, set piece or இதெல்லாம் வச்சுட்டு you might easily score. That won't be a problem. But I mean, Semenyo will score at some stage. I'm expecting a draw, கரெக்ட். like 1-1 draw. அவன் ஒரு சரியான கோல் வர அடிச்சான் போன வாரம் ஆக்சுவலா செமென்யோ. அவனோட லாங் ஷாட்லாம் வந்து இஸ் வெரி கிளினிக்கல். யுனைடெடோட டபுள் 1-1 டிரா. ஃபுட்டட் அவுட் சைட் பாக்ஸ்ல இருந்து he can able to அக்யூட் ஆங்கிள் அடிக்கிறான். சான்ஸே இல்ல ஆக்சுவலா. கரெக்ட். போன வாரம் யுனைடெட் 1-1 டிரா போர்ன்மவுத். அவன் தான் கோல் அடிச்சான். அண்ட் அந்த ரெட் கார்டே கொஞ்சம் ஃபிஷியா இருந்தது, அந்த ரெட் கார்டு எவனேல்சன் ரெட் கார்டு. அண்ட் தென் ஹாய்லண்ட் வந்து 96 மினிட் அந்த கேம்ல. பட் இந்த கேம்ல வந்து ஐ திங்க் ஆர்சனல் ஐ கோ ஃபார் ஹார்ட் ஓவர் மைண்ட் ரிசல்ட் மாதிரி போறோம் ப்ரோ. நான் 2-1 to ஆர்சனல் போறோம் ப்ரோ. ஐ திங்க் வி ஹேவ் டு வின். அந்த வின்னிங் கல்ச்சர் கொண்டு வரணும், அது இந்த கேம்ல கொண்டு வரணும். அது கொண்டு வரதா அடுத்த வாரம். எனக்கு என்ன நீ சொல்ற அதே தான் எனக்கு ஒரு பாயிண்ட்ல இருந்துச்சு ஆக்சுவலா. 1-1 ஆனதுக்கு அப்புறம் ஐ டோன்ட் திங்க் they'll put more effort to win that game because they don't want to drain their energy because they have a very big match to be played. அந்த ரீசன்காக தான் I'll tell 1-1 நான் சொன்னேன், ரொம்ப ஸ்டிக் பண்ணி. கரெக்ட். Yeah, let's see what happens. 2-1 to the Arsenal. நீங்க 1-1 ன்னு சொல்லிருக்கீங்க. Let's see what happens அந்த கேம்ல. எஸ். ஸோ அந்த ஆர்சனல் எபிசோடோட ஃபுல் ப்ரீவியூ பிரேக் டவுன் அனாலிசிஸ்லாம் பார்க்கணுன்னா ஒரு ப்ரீவியூ எபிசோட் வரும் Thursday இல்லைனா ஃப்ரைடே. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் தட் எபிசோட். அடுத்தது வந்து நம்ம ஆர்சனல் பேலஸ் பற்றி பேசியிருந்தோம். ஸோ பேலஸோட ஃபிக்சர் பார்ப்போம். பேலஸ் 3-0 அகேன்ஸ்ட் வில்லா ப்ரோ. அதுவும் பயங்கரமான ஒரு ரிசல்ட்டு அவங்களுக்கு இந்த ஆர்சனல் கேமுக்கு அப்புறமா தான் இருந்தது. ஸோ ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸோட போவானுங்கன்னு தோணுது இந்த கேமுக்கு, அடுத்த கேமுக்கு. ஸோ தே ஆர் பிளேயிங், யார் ஆடுறாங்க இந்த வாரம்? I think they're playing Forest at Selhurst Park. Monday night fixture bro, under the lights. So we know how important அந்த மாதிரி ஃபிக்சர்லாம் இருக்கும். எப்பவுமே under the lights Selhurst Park is not easy place to go. And it's very closer to me actually. அது என்னோட லோக்கல் கிளப் மாதிரி நியர்பைல actually. I'm just like சவுத் லண்டன்ல இருக்கீங்களா நீங்க? ஆமா ஆக்சுவலா எனக்கு வந்து ரொம்ப க்ளோசர் பை, லைக் ஒரு 20-30 மினிட்ஸ். நான் யூசுவலா அங்க தான் போய் எல்லா மேட்சஸும் மோஸ்டா ட்ரை பண்ணுவேன் பாக்குறதுக்கு. எந்த லைக் இம்பார்ட்டன்ட் கிளப்ஸ் வந்தாலும் இட்ஸ் வெரி நைஸ் கிரவுண்ட் ஆக்சுவலா. No, very super fans as well. Very good fans. Compact ground. It's more like a hill place மாதிரி இருக்கும் and it's like super place to watch. 3-0 win against Villa. அதோட தான் வராங்க கான்ஃபிடென்ஸோட. இன்னொரு டீம் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆக்சுவலா இந்த கேம் ஆடுறதுக்கு முன்னால அவங்களோட கேம் ஒன்று போஸ்ட்போன் ஆயிருக்கு ப்ரோ போன வாரம். ஸோ அந்த கேம் டச் பண்ணுவோம். ஃபாரஸ்ட் ஆர் பிளேயிங் பிரென்ஃபோர்ட் ஆக்சுவலி. போன வாரம் கேம் வீக்ல 34 கேம் வீக்ல இன்னும் ஆடல அவனுங்க பிகாஸ் போஸ்ட்போன். எக்ஸாக்ட்லி, எஃப்ஏ கப் ஆடினானுங்கள. ஸோ அதனால தான். ஸோ தே ஆர் ஆக்சுவலி பிளேயிங் போர்ன்மவுத் ப்ரோ இந்த வாரம். அண்ட் போர்ன்மவுத் பாத்தீங்கன்னா ஐ திங்க் போன வாரம் வந்து போர்ன்மவுத் யார் ஆடினானுங்க? போர்ன்மவுத் ஆடினானுங்களா போன வாரம்? ஆடல. அந்த கேம் தானே ஆர்சனல் கூட தான ஆடுறாங்க. ஓகே ஓகே. சாரி, போர்ன்மவுத் தானே. பை தி வே பிரென்ட்ஃபோர்ட், மை பேட். பிரென்ட்ஃபோர்ட். ஓகே ஓகே. too many bees. So Nottingham Forest against Brentford bro. ஃபர்ஸ்ட் அந்த கேம் அது வந்து இன்னும் 2 நாள்ல நடக்க போகுது அந்த கேம். அப்புறமா தான் வந்து மண்டே அந்த செல்லர்ஸ் பார்க் கேம் போகும். ஸோ 2 டேஸ்ல வந்து Nottingham Forest they have to bounce back bro against Brentford. ஏன்னா இந்த கேம் ஜெயிச்சிட்டானுங்கன்னா they get 63 points. எஸ்பெஷலி அவனுங்க எல்லாரும் விட ஒரு கேம் கம்மி ஆட்டிருக்காங்க. ஸோ 63 points அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேர்டுக்கு போயிடுவானுங்க. ஸோ புஷிங் எவ்ரி ஒன் டவுன். So Brentford on the other hand have been playing well. டீசெண்டாக ஆடிட்டு இருக்கானுங்க. நடுவில் நல்லா ஆடிட்டு இருந்தானுங்க. எல்லா அவே கேம்லாம் போயிட்டு பயங்கரமாக ஆடிட்டு இருந்தானுங்க. பட் போன வாரம் வந்து பிரைட்டன் அடிச்சானுங்க 4-2. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி ரூட்டீன் விக்டரி பிரென்ட்ஃபோர்டுக்கு. சாரி, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இல்ல, they're playing at Forest. Forestோட கிரவுண்ட்ல. எனக்கு பிரென்ட்ஃபோர்ட்ல ஹோம் விளையாடினா I think it will be really difficult. ஏன்னா their home record is really one of the good home record for the mid-table clubs actually. Correct. Through the season they are very strong in it, but there will be like even matchups in like I think Murillo versus Mbambo and that I think they'll be evenly matched up. Once he get blocked nale and then I think Visa is the only option for them to score. So and Forest has to do something because they are getting knocked out in FA Cup. And this is the only hope for them to show that this season is one of their best seasons in the recent years. I think they'll put all their heart and
soul for this games நினைக்கிறேன். I think எனக்கு கம்ப்ளீட்டா they will எனக்கு என்னமோ அதுதான் ஒரு மாதிரி பீக்கா முடியும்னு நினைக்கிறேன். The way Forest jump into the top 4 இல்லையா அப்படின்றது. பிகாஸ் இந்த கரெக்ட். மாதிரி சீசன் திருப்பி அமையாதுங்க அவங்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு. வாய்ப்பே இல்லை. They try to ஆல்ரெடி maximize the அடிச்சிட்டானுங்க match. ஆல்ரெடி அடிச்சிட்டானுங்க ஜிடெக் கம்யூனிட்டி ஸ்டேடியம்ல ஃபாரஸ்ட். ஸோ ஆமா. நான் ஃபாரஸ்ட் போறேன் ப்ரோ. ஐ திங்க் ஃபாரஸ்ட் வில் வின் திஸ் கேம். தி ஹேவ் டு வின் திஸ் கேம். அண்ட் அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் ஆல்சோ மைட் சூட் பிரென்ஃபோர்டுன்னு தோணுது கொஞ்சம். Possible. But very good வெரி வெரி goalkeepers actually. சிமிலர். யா Very good goalkeepers. Flecken is really வெரி குட் good as well as Sells is really good. So அதனால வந்துட்டு is going to be like evenly matched. But எனக்கு வந்து I want Forest to at least go to top 4 because the way they have put the effort they since deserve it. starting of the season, they truly deserve to be in the top 4. So 100%. அவங்க இவர் ஓனர் எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு வேற. So the way ஆமா, he is ஆமா. really ambitious as well. So எனக்குமே வந்து I want Forest to win. I like Brentford but like I want Forest to win. Correct. rest of the matches. I'll say 2-1 to Forest. Yeah, obviously Mbabu would score or Disa will 100% score at any stage. So எனக்குமே அந்த 2-1 தான் நினைக்கிறேன். I think it's a 1 goal difference தான் இருக்கும். கரெக்ட். இப்போ பேலஸ் கேம் போவோம். பேலஸ் வர்சஸ் ஃபாரஸ்ட். ஆப்வியஸா 2 நாள் ஆடுறானுங்க. ஸோ இன்னும் 3 நாள் தான் ப்ரோ ரெஸ்ட் இவனுங்களுக்கு. ஸோ அந்த தேர்ஸ்டே கேம்க்கு அப்புறமா பேலஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் ஃபுல் ரெஸ்ட் தான். pretty much மண்டே தான் ஆடுறானுங்க அவனுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருப்பானுங்க பசங்களாம். அண்ட் பேலஸ் லைக் ஐ செட் 3-0 அது வந்து ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ப்ரோ இந்த கேமுக்கு. பட் இந்த பிரீமியர் லீக்ல பார்த்தீங்கன்னா யூஆர் 6th against 12th. ஸோ இட் இஸ் இந்த பாயிண்ட்ஸ்லாம் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபாரஸ்ட்னு தான் நம்ம சொல்லிப்போம். ஆப்வியஸா பேலஸ் எப்படி பார்த்தாலும் ரெலிகேட் ஆக போறது இல்லை இந்த சிச்சுவேஷன்ல. எங்க ஒரு கரெக்ட் ஏதாவது ஒரு பொசிஷன் மேல போனா காசு தான் அதிகமா வரப்போகுது. பெருசா வேற எதுவும் இல்லை, க்ளோரி எதுவுமே இல்லை. ஸோ இந்த கேம் எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட் தான் நீட் டு வின். ஸோ இதுக்கு வந்து பேலஸ் வந்து they have to just protect their players for the FA Cup final. அவ்வளவுதான். So they have to preserve their players because there's nothing for them to do on the PL actually. They just have to play for like pride and they don't want to like take risk on their players to get injured for the final. So they want a full fit squad for the final. So எனக்கு அவங்க ஃபோக்கஸ் அதான் இருக்கும். ஈவன் தோ லைக் ரொம்ப வந்து பயங்கரமா ப்ரெஷர் இருந்தாலுமே I think he might instruct them not to get injured very straight away. So அதனால வந்துட்டு எல்லா டாக்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்து don't be really harsh in like. I think it should be Forest win. And Forest has to win from here onwards. Yeah. I think அந்த கேம் draw ஆயிடும் தோணுது ப்ரோ. அவனுங்க அந்த பிரென்ஃபோர்ட் கேம் ஜெயிச்சிருவானுங்க தோணுது ஹோம்ல. ஸோ ஐ திங்க் இந்த கேம் கொஞ்சம் டைட்டா போகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் வில் பி a draw. Sellers Park Monday night, under the lights. So I think it might be a draw. I'll go for tired legs. One chance at tired legs இருக்கு, but I still want to give them edge because they know the importance of every game for the Forest. And they have a very good squad. Actually, they have a very big volume squad. So I think they can use their backups எல்லாமே பண்ணி I think they'll somewhere they find a sneaky win. எனக்கு slowly I'm going to a 1-0. 1-0 Forest. Score a goal they can do it. They are defensively great as well. Correct. They want to just put 1 goal and they want to sit back and just wait for the 90 minutes to pay off. Correct. அது ஆமா டெஃபினெட்லி டூபிள் தான். அடுத்த கேம் வந்து செல்சி பார்த்துட்டோம். நம்ம பிரைட்டன் இல்லை அதுவும் பார்த்துட்டோம். பிரைட்டன் வெஸ்ட் ஹாம் குயிக்காக பேசிட்டோம் அதை பற்றியும். நியூ கேசல் பார்ப்போம் ப்ரோ. நியூ கேசல் வர்சஸ் இப்ஸ்விச் டவுன் 3-0. அகெயின் இந்த பென் ஜான்சனா அவன் பேரு பென் ஜான்சன் ரெட் கார்டு 37th மினிட்லயே டைரக்ட் ரெட். கண்டினியூஸா பேக் டு பேக் ரெட் கார்ட்ஸ் வர இவனுங்களுக்கு. அதுக்கு முந்தின கேம் எங்களோட சாக்காவோட அந்த லெஃப்ட் பேக் வந்து ரெட் கார்டு வாங்கினா டைரக்ட் ரெட் கார்டு. அதுக்கு முன்னாடி கேம் கோல் ஸ்கோர் பண்ணா நினைக்கிறேன் செல்சியோட. ஓகே கரெக்ட். தே பீட் அந்த டிரா இல்ல டிரா. ஆமா அந்த மேட்ச் டிரா பட் he scored actually. Ben Johnson was the one who was to score and he got back to back red cards. I mean it was like completely dominated irrespective of red cards. I think the game would have been easily with the power ரொம்ப அதிகம் அந்த சைடுல. ஏதோ வந்து கம்ப்ளீட்டா அந்த பக்கம் என்னமோ வந்துட்டு ஒவ்வொரு அந்த பிஎல் டீமுக்கும் அந்த பிஎல் ப்ரொமோட்டட் டீமுக்கும் டிஃபரன்ஸே நல்லாவே அதுல தெரியுது ஆக்சுவலா. எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் நியூகாஸ்ல் when they play. கரெக்ட். அது நல்லாவே தெரியுது. இப்போ இப்ஸ்விச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. லாஸ்ட் கேம்ஸே கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. I think they got confirmed. I think everyone got confirmed. லெஸ்டர் மட்டும் சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. இல்ல கன்ஃபார்ம். லெஸ்டர் வந்து so all three has been like confirmed. Okay, all three has been confirmed. ஆமா லெஸ்டர் லோவர் பாயிண்ட்ஸ். லெஸ்டர் 19th ல இருக்கானுங்க. இப்ஸ்விச் 18th. I think Ipswich has been confirmed. Last week தான் I think they were officially relegated.
அப்படியா? ஓகே. ஸோ இந்த கேம் 3-0 ப்ரோ. ருட்டீனா அடிச்சானுங்க. ஐசக்கோட ஆரம்பிச்சான். என்னடா 45th மினிட் வரைக்கும் 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 கரெக்டா வந்து ஒரு பெனல்ட்டி வந்துச்சு. அண்ட் என்ன சொல்றது, கரெக்டா அடிச்சானுங்க. ஸோ அந்த கோல. ஸோ யா 3-0 வின் எனக்கு அகேன்ஸ்ட் the டவுன். way Murphy ம். step in as well as Harvey Barnes, I mean when Gordon got injuredன்றது வந்து it's really like எடியோட நல்ல ஒரு மூவ் ஆக்சுவலா. He knows how to rotate his player and players are stepping in for him at any cost. And ஆமா, then சூப்பரா Jacob ஆடுறான் Murray ப்ரோ has மர்ஃபி. recently scoring a lot actually. Scoring, assisting, Jacob Murray is ஸ்கோரிங், really good. அசிஸ்டிங். யா யா Yeah, யூஆர் yeah. அப்சல்யூட்லி And in ரைட். சூப்பரா spite of ஆடிட்டு இருக்கான். Gordon Illama, I think Harvey Barnes is also playing very well actually. He's also on the score sheet every now and then. கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பரா ஆடிட்டு இருக்கானுங்க. கிளீன் ஷீட் விக்டரி. ஸோ ஈஸியா முடிச்சிட்டானுங்க இவனுங்க சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல. ஸோ நியூ காசலோட அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா பிரைட்டனோட ஆடுறானுங்க. கோயிங் அவே டு த அமெக்ஸ் ஸ்டேடியம். பட் பிரைட்டனுக்கு இருக்கா ப்ரோ ஏதாவது ஆடுறதுக்கு இன்னும்? யூ திங்க் தேர் இஸ் சம்திங் டு பிளே ஃபார்? அந்த யூரோப்பியன் பொசிஷன்ஸ் இருக்குல்ல இன்னும் இன்னும் இருக்கு 51ல தான் ஆக்சுவலா இருக்கிறானுங்க. ரெண்டு இருக்கு and they've டீமுக்குமே வந்து spent ரொம்ப இம்பார்ட்டன்டான yeah கேம் அப்படி பாத்தீங்கன்னா. and they've spent very lot actually Brighton the season ம் so they want ம் something to honor their spendings in Ramadan. I think they want a Heroes Pass League and this ம். manager is also like really hungry to get something out of it ஆமா. and technically it's very like a very good sound strong technically strong ஆன ஒரு match actually. பட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா பிரைட்டன் ஃபார்ம் நல்லா இல்லையா ப்ரோ? கடைசி 5 கேம்ல வந்து 3 லாஸ், 1 டிரா, 1 வின் வெஸ்டாமோட. அது வந்து வெஸ்டாமோட ஐ மீன் நம்ம தான் இப்ப பேசணும் அந்த கேம் பத்தி. கரெக்ட். இன்னொரு வெஸ்டாம் ஒரு பெரிய பூரான டீம். ப்ராப்ளம் பிரைட்டன் வந்து அவரோட லைனப் வந்து கீப் ஷஃப்லிங் ஆக்சுவலா வெரி ஆஃபன் கீப் ஷஃப்லிங். அவனோட 2 சென்டர் பேக் தாண்டி வேனக்கி வெப்ஸ்டர் தாண்டி எவ்ரி ஒன் கெட் பலேபா தாண்டி வித் எவ்ரி ஒன் வில் கெட் ஷஃபிள்ட் லைக் ஓகே. எப்படி சொல்றது தேர் விங்கர்ஸ் ஆர் கெட்டிங் ஷஃபிள்ட். அவனுக்கு ஐ திங்க் எஸ் 3 to 4 விங்கர்ஸ் ஆக்சுவலா. ஸோ அது ஆமா. மெட்டே அதுக்கப்புறம் வந்துட்டு அட்ரிங்கா அண்ட் மிட்டோமா. ஸோ இஸ் கெட்டிங் ஷஃபிளிங். டாப்ல வந்து இஸ் கெட்டிங் ஷஃபிள். வெல்பேக் அண்ட் ஜோ பெரோ கெட்டிங் ஷஃபிள்ட் அண்ட் தே ஹேவ் ரூட்டர். மிட்ஃபீல்ட் கம்ப்ளீட்லியா வந்துட்டு இஸ் கீப் ஷஃபிளிங் அபார்ட் ஃப்ரம் வேன் பெக்கி. லைக் இட்ஸ் டூ மச் ஷஃபிளிங்னால தான் ஐ திங்க் இஸ் லூசிங் த ரிதம் நினைக்கிறேன் ஆக்சுவலா. தட் இஸ் ஒன் பட் ரீசன் கெட்டிங் லாஸ்ட். இந்த ஷஃப்லிங்லாம் பேசி கூட ப்ரோ, பிரைட்டன் வந்து இந்த சீசன் பாத்தீங்கன்னா பிரீமியர் லீக்ல ஆல்ரெடி சென்ட் ஜேம்ஸ்ல ஜெயிச்சிட்டானுங்க ஒரு வாட்டி. அந்த எஃப்ஏ கப்ல கூட கம்பேக் கொடுத்து ஜெயிச்சானுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. No, டேனி that அது ஃபர்ஸ்ட் வெல்பெக்லாம். ஆஃப் சீசன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் சீசன் வந்து they were really on top of the league அந்த ஒரு டாப் 5 கரெக்ட். 6ல they were பட் like commanding. இந்த எஃப்ஏ கப் இப்பதானே நடந்தது. அட்லீஸ்ட் மார்ச்ல தானே ஆடினானுங்க. நாட் டூ ah ஃபார் okay அவே. okay this one yeah ஸோ yeah this one I know. ஸோ அவனுங்க இட் சீம்ஸ் லைக் இவனுங்க ஹாவ் நியூ காசல்ஸ் நம்பர் மாதிரி இருக்குது பேசிக்கா பிரைட்டனுக்கு. ஸோ அதுதான் எனக்கு interesting point தெரியல. actually. யா ஸோ அதுதான் நோட்டீஸ் பண்ணேன் நான். பிகாஸ் எனக்கு அந்த கேம் ஞாபகம் இருந்தது. அந்த கேம் நியூ காசல் ஜெயிச்சிருக்கணும் அந்த எஃப்ஏ கப் அந்த கேம்ல. அது போரா மேனேஜ் பண்ணி விட்டானுங்க கடைசியில். வெல்பேக் அடிச்சிருவான். அண்ட் யா ஐ மீன் I wanted to bring that point up before you give your correct prediction in correct the game. interesting. I still say Newcastle has a edge because they want the top 4 spot. Like every top 4 Okay. fighting teams on there I think they need to win that games, but I Mm. won't be really surprised even Brighton upset Newcastle. So அப்படியா? like they Okay. decide to do I'm like 2-1 it's a Brighton will 100% Newcastle-ஆ? score. Yeah yeah 2-1 has to be for Newcastle. நான் Reverse வந்து ஆந்தா கூட I won't 2-2 be surprised. நான் 2-2 சொல்ல போறேன் ப்ரோ. 2-2 draw. I think டிரான்றீங்களா? draw ஆயிடும்னு தோணுது. ஆமா. I think அதுக்கு it'll be நல்லாவே a draw. பாசிபிலிட்டி இருக்கு ஆக்சுவலா. there's very high chance. அது ஒரு லேட் லாஸ்ட் மினிட் ஒரு ஈக்குவலைசருக்கோ இல்ல வின்னருக்கோ இன்னும் நிறைய சான்ஸ் இருக்கு. கரெக்ட். 90th மினிட்ல யாராவது ஒன்று அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்ஸ்விச்சோட கேம் பாத்துருவோம். இப்ஸ்விச் தானே பேசணும் இப்போ. நியூ காசல் வர்சஸ் இப்ஸ்விச். ஸோ எவர்டன் வர்சஸ் இப்ஸ்விச் டவுன். எவர்டன் அகெயின் நதர் சீசன் நதர் சேஃப்டி. தேர் கன்ஃபார்மா வந்து பிரீமியர் லீக்ல இருக்க போனாங்க. அடுத்த சீசன் வந்து புது ஸ்டேடியம்ல போறாங்க. உங்க டீமோட ரைவல்ஸ். ஸ்டேடியம்லாம் பயங்கரமா இருக்கு ஆக்சுவலா பாக்கிறதுக்கு, ரிவர் பக்கத்துல. ஸோ எவர்டன் என்ன நினைக்கிறீங்க இந்த கேம்? ஐ மீன் எனக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ணணும்னு கூட தெரியல. இப்ஸ்விச் இது எதுக்கு யார் ஹோம்ல ஆடுறாங்க? நடக்குது? இது இப்ஸ்விச் இல்லையா? குடிசன் பார்க்கல குடிசன் இது. பார்க்கலையா? 100% எவர்டன் will find a win. Yeah, that's what even I was going to say. எவர்டன் கண்டிப்பா ஜெயிச்சிருவானுங்க. ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஐடென்டிக்கலா அது இருக்கு. ரெண்டு டீமுக்குமே வந்து 3 லாஸ், 1 வின், 1 டிரா. பட் ஐ ஸ்டில் திங்க் எவர்டன் வந்து
இன்னும் ஃபியூ கேம்ஸ் தான் இருக்கு ஆக்சுவலா குடிசன்லயே, இன்னும் 2-3 கேம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா கேம் தேல் மேக் த மோஸ்ட் ஆஃப் இட் அண்ட் பயங்கர லவுடா இருக்கும். ஸோ நான் வந்து Yeah, yeah, yeah. சிம்பிளா ஐ சே எவர்டன் 2-0 டு எவர்டன் சொல்லிடுறேன் நான். Yeah, yeah. Even like a sleeky 1-0 could be also possible easily. ஏன்னா Goodison Park is not very easy for anyone, and especially Ipswich கண்டிப்பா. and last few games நீங்க வந்து sounds எல்லாம் will be like roaring to all the directions நல்லாவே தெரியும். ஸோ ஐ திங்க் அந்த ஒரு எமோஷனல் எஃபெக்ட் வந்து கண்டிப்பா மைட் ஸ்டே டுவர்ட்ஸ் எவர்டன். ஸோ அதனால ஐ திங்க் இட் ஷுட் பி அ ஈஸி வின் ஃபார் தம் வித் அ க்ளீன் ஷீட் ப்ராபப்ளி. ஓகே ஓகே ஆல்ரைட். அடுத்த கேம் வந்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேம் வச்சுக்கிற ஐசக் ப்ரோ. உங்களுக்கு அடுத்த சீசன் வந்து இவனுங்க 2 பேர் சாம்பியன்ஷிப்ல ஆட போறானுங்க, லெஸ்டர் வர்சஸ் சவுத்ஹாம்ப்டன். லெஸ்டர் சவுத்ஹாம்ப்டன். என்ன என்ன ஒரு என்ன மாதிரி இட்ஸ் ஹேப்பனிங் அட் கிங் பவர் ஸ்டேடியம். லெஸ்டர், ஐ மீன் ரூட் வேன் நிஸ்டல்ராய் போனதுல இருந்து இட் ஹசன்ட் பின் கிரேட் இதர். அவனுங்களுக்கும் ரொம்ப போரா ரொம்ப இருந்திருக்கு ரெண்டு ராங் மூவ் டீமுமே. ஆக்சுவலா. இந்த மூவ் பண்ணிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க வேற ஓகே. யாருக்காவது could able to like see RV and what he was done with United வந்து அந்த 3 match win he was takingல அவர் தனியா பண்ணும்போது he was able to win that 3 match. But they should have கரெக்ட். gone for someone, but அதுவும் வந்து ரிஸ்கி மூவ் தான். ஒன்றும் இப்ப இவங்கள கொண்டு வந்தாங்க சவுத்ஹாம்ப்டன்ல, ஆமா. and பட் அது ஒன்றும் பெருசாலாம் வந்து didn't work actually. He came from Roma actually, the manager actually. So he is one of the guy who saved Roma அந்த மாதிரி நினைக்கிறேன், some kind of stories. அதனால தான் கொண்டு வந்தாங்க, but it didn't work actually. So they could have Okay. gone for much more like who has done these things இந்த மாதிரி. இப்போ இந்த கோமால வந்துட்டு செஸ்டாப் கெஸ் பண்றாருல, the way he keep them alive on the CDI மாதிரி, they could have gone for some manager like that. But it didn't either work. கரெக்ட். Jamie Vardy didn't score actually the way we expected on Jamie Vardy. Double figure இல்ல ப்ரோ, scores வந்து பட் he didn't score. ப்ரோ இல்ல ப்ரோ, நீங்க அது சொல்றீங்க, ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணணுமா ப்ரோ? நம்ம 38 வயசு ஆயிடுச்சு ப்ரோ. ஹி இஸ் a great player bro. I have so much respect for Vardy actually. லைக் அவனோட ஜேர்னி எஸ்பெஷலி எவ்வளவு லேட், இயன் ரேட் ஜேர்னி மாதிரி பேசிக்கா லேட்டா வந்து ஆரம்பிச்சது ஃபுட்பால் ப்ரொஃபஷனல் கேரியர். ஸோ எனக்கு பட் இன்னும் வாடி தான் உங்களோட ஃப்ரண்ட் லைன்னா வந்து அது கஷ்டமாகுது ப்ரோ. எட்வார்ட் இஸ் நாட், I don't know what has happened. பேட்சன் டாக்கா பாத்தீங்கன்னா அவன் எப்பயுமே இன்ஜூர்ட் ஆகுறான், இல்லைன்னா அவனால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அண்ட் இதே கேம் பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா சென்ட் மேரிஸ்ல ஆடினானுங்க அக்டோபர்ல 98th மினிட்ல வந்து ஜெயிச்சுக்கிறானுங்க லெஸ்டர். ஸோ அந்த கேமே டைட்டா போயிருக்கு. ஸோ எனக்கு இந்த கேம் எப்படி கால் பண்ணுனே தெரியல ப்ரோ. ஆனா பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ திஸ் கேம் would be like really இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆக்சுவலா. இது ஏதோ இந்த சாம்பியன்ஷிப் பிளே ஆஃப் மேட்ச் மாதிரி இருக்கும் அவங்களுக்குள்ள இருக்குன்ற மாதிரி. Because there's nothing for them to lose and they want to show fans that they are the warriors or something like that against equal power team இல்ல. சோ பெருசா இதுல என்ன காமெடி தெரியுமா? சவுத்ஹாம்ப்டன் ஆர் கமிங் இன் பெட்டர் ஃபார்ம் தென் லெஸ்டர். ஆமா, லாஸ்ட் மேட்ச் they were managed to score ல. சோ இல்ல டிரா, அட்லீஸ்ட் இந்த 5 கேம்ல 2 பாயிண்ட் எடுத்துக்கறானுங்க, லெஸ்டர் 1 பாயிண்ட் தான் எடுத்துக்கறானுங்க. சோ அதனால தான் அவங்க அது சொன்னாங்களே, லெஸ்டர் வந்து is one of the like PL club that has been completely lost for long consecutive games ன்ற மாதிரி சொன்னாங்க. உங்களோட ப்ரெடிக்ஷன் கொடுக்கிறதுக்கு முன்னால ஐசக் ப்ரோ, ஒரே ஒரு क्वेश्चन ஆக்சுவலா, வாட் வென்ட் ராங் வித் லெஸ்டர்? அந்த ஃபால் ஃப்ரம் கிரேஸ், பிரெண்டன் ராஜர்ஸோட இருந்தானுங்க, டாப் 4க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தானுங்க, பயங்கரமான ஹைப் இருந்தது லெஸ்டருக்கு. ஹவு இந்த ஃபால் ஃப்ரம் கிரேஸ் பயங்கரமா இருந்திருக்கு. எனக்கு பெரிய டிப் வந்து they went to championship. அதுதான் ப்ரோ, அதுவே how did that happen? அது no one saw that happening ல. இப்ப நீங்க சொல்றது நிறைய டீமுக்கு வந்து they'll happen because ஏன்னா நான் சொல்றது இப்ப உல்சே வந்து if they got relegated this season for unexpected reasons, next சீசனுக்கு அப்புறம் வந்து the half of the squad would have gone to different team. அதுக்கப்புறம் உங்களால வந்து இந்த டீமை ரீபில்ட் பண்றது பயங்கர கஷ்டம். The way it was, நீங்க the moment you lose இப்ப லெஸ்டர்ல டைலிமன்ஸ் இருந்தார் ஆக்சுவலா, he was very பயங்கரமா லிங்க் ஆனாங்க ஆக்சுவலா ஆர்சனல் இந்த டைம்ல. டைலிமன்ஸ் ஆர்சனல் டைலிமன்ஸ்ன்ற மாதிரி தான் அந்த டைம்ல ஹைலி லிங்க்டு டைலிமன்ஸ். ஸோ மேடிசன் வாஸ் தேர் அண்ட் ஒரு மாதிரி தேவர் லைக் ஹேட் அ ப்ராப்பர் டீம். பட் சடனா அந்த நீங்க ஒன்ஸ் இந்த சாம்பியன்ஷிப்ல டிராவல் பண்ணிட்டாலே வந்துட்டு இதுக்கப்புறம் உங்களால வந்து டீம் ரீகூப் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் வந்தாலும். அண்ட் இந்த சீசன்ல வந்து the players who helped them to win the championship were not playing this season.
I think ம். they have two wingers actually. The Mavidiயும் இன்னொரு ஒரு winger he was playing actually. They were they அவங்க ரெண்டு பேரோட numbers were really high when they played in championship, but they didn't ஓகே. feature for this whole PL for a very longer time. So நீங்க and அந்த KDH மேனேஜர் left. ஒருத்தர் இருந்தார்ல, இதுக்கு முன்னால ஒரு மேனேஜர் இருந்தார்ல, ஸ்டீவ் ஆமா ஆமா கூப்பர். ஆமா அவரை ஸ்டீவ் வந்து கூப்பர். சாக் பண்ணது நியாயம்ன்றீங்களா? பிகாஸ் இட்ஸ் பின் மச் வர்ஸ் அதுக்கப்புறமா ஆக்சுவலா அவங்களோட இல்ல ஃபார்ம். I think players lost. I think it lost the dressing room. I think someone ஓகே. came out, நல்லா ஞாபகம் இருக்கு, யாரும் தெரியல. They came out and told on the press itself வந்து straight away வந்துட்டு எனக்கு அவர் என்ன சொல்றாருன்னு எங்களுக்கு புரியல, அண்ட் ம். அவரோட டாக்டிக்ஸ் எங்களுக்கு பிடிக்கல, சுத்தமா வந்துட்டு எதுவுமே எங்களுக்கு கிளிக் ஆக மாட்டேன்னு சொல்லி he just straight away bravely called out. ஸோ ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் ம். வந்துட்டு ஐ டோன்ட் see both keeping them for any reasons. ஸோ அப்படின்ற ஓகே. இருக்கப்போ வந்து நீங்க அந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி வந்து they should have gone for a manager who's very good for relegation battle winnings, ஓகே. who'll save you for the save your team at any cost until last week ம். வரைக்கும் he'll put your effort to save. ஒரு அந்த ஆலன் மாதிரி டேஸ் மாதிரி மேனேஜர் சொல்றீங்களா? போயிருக்கணும். கூட நீங்க டேவிட் மாய்ஸஸ் வந்து இவங்க கொண்டு வந்தது வந்து வாஸ் வெரி ரைட் சாய்ஸ். யா யா அப்சல்யூட்லி. யா யா டேவிட் மாய்ஸஸ் கொண்டு கண்டிப்பா. வந்தது, இல்லைன்னா வந்து ராய் ஹட்சன் அந்த மாதிரி ஒரு மேனேஜர் வந்து இஃப் யூ வுட் ஹவ் brought in, they would have fought ம். until the end to show that somewhat they'll try to push it for 17 position. ஒரு ம். ட்ரை அது பண்ணுவாங்க ஆக்சுவலா அந்த 16-17 குள்ள. பட் கரெக்ட். ஆர்வின் வாஸ் a very wrong choice actually. They had a very ம். small sample size and he had played in the Dutch league, so that was a very wrong move actually. And especially உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து பெருசு ஆக்சுவலா. கரெக்ட். The bigger the risk, they'll get the bigger the rewardன்ற மாதிரி. ம். அட்லீஸ்ட் சீசன் பார்த்துக்கலான்றதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ தட் வாஸ் வெரி ராங் மூவ். பிளஸ் ரூட் வேன் ராய் வந்து இப்போ சாம்பியன்ஷிப்லயே கண்டினியூ பண்ணாத மாதிரி தான் பேசிட்டு இருக்கானுங்க இப்போ. தே நோ வாண்ட் ஐ டோன்ட் another திங்க் ஸோ மேனேஜர் திஸ் தான். லைக் யா யா யா. எனக்கு நல்லா தெரியுது. ஸோ இட்ஸ் வெரி ராங் டிசிஷன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. போர் டிசிஷன் மாதிரி தான் இருக்குது. தெரியல அது இப்போ ஒரு காலத்துல வந்து லெஸ்டர் வெரி வெரி வெல் ரன் கிளப்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அப்போ அந்த ஆமா ட்ரைனிங் ஃபெசிலிட்டி அவனோட எஸ்பெஷலி அந்த என்டிடி இவனுங்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தானுங்களா நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ். ஸ்டேடியமே ரொம்ப குவாலிட்டியா இருக்குங்க. சீட்டிங் ஸ்டேடியமே பார்க்க ஏதோ ஒரு ப்ராப்பர் பிஎல் டீமோட ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். ப்ரொமோட்டட் ஸ்டேடியம் மாதிரி கரெக்ட். கூட இருக்காது. அவங்க ஸ்டேடியம் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். சீட்டிங்ஸ்ல ஸோ இருந்து எல்லாமே ஆமா. சரி சார். ஸோ இட்ஸ் 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 சேட் ஆக்சுவலி. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. பட் இந்த கேம் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருங்க ஐசக் ப்ரோ. எனக்கு எனக்கு நீங்க கொடுங்க ஐ முதல்ல, ஸ்டில் சே அப்புறம் நான் கொடுக்குறேன். I still say Leicester will win because somewhat Jamie Vardy will do something magic அந்த மாதிரி தான் பண்ணி. அப்படியா? I think it will be like a same like a 3-1 or a 3-2 something like that. But high scoring கூட இருக்க சான்ஸ் இருக்கு நிறைய. Unexpected high நானும் ஐ scoring of the திங்க் week கூட இருக்கலாம். நானும் லெஸ்டர் தான் வின் பண்ண போறாங்கன்னு சொல்ல போறேன். I'll say 3-1 to லெஸ்டர். Yeah, அண்ட் obviously. அண்ட் ஐ திங்க் வார்டி இப்போ நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. வார்டி வந்து என்ன சொல்லிக்கிறான்னா he said that நான் வந்து அவன் லெஸ்டர் விட்டு கிளம்ப போறான், அது வேற விஷயம். பட் he wants ஆமாமா. to play for another பிரீமியர் லீக் கிளப் அடுத்த சீசனு. அதுதான் எனக்கு அது ஷாக்கிங்கா இருந்தது. I think no one is going to offer him for any reasons. எனக்கு தெரிஞ்சு ஆமா. வந்துட்டு சும்மா he just want to create that I think he'll go to somewhere, ஏதாவது மூவ் எடுத்துட்டு I think either he go to Saudi or somewhere and get settled off. சும்மா ஒரு என்ன சொல்றானா, எனக்கு இன்னும் வந்துட்டு I have like energy to play, I still have the ஆமா. commitment to play அப்படின்றது மாதிரி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி தான். சவுதியே ப்ரோ, சவுதியே இப்போட அவங்களோட பிலாசபி பாத்தீங்கன்னா யங் டேலண்ட்டுக்கு போறானுங்க, நல்ல டேலண்ட்டுக்கு போறானுங்க. சவுதியே டவுட் ஆகுது எனக்கு. நீங்க வேற அப்புறம் இருந்துச்சு வேற எங்க போறது, இல்லைன்னா ஏதாவது டர்க்கிஷ் லீக்ல போய் செட்டில் ஆக வேண்டியதான். டர்க்கிஷ் That's where லீக் they get இல்ல welcomed. எம்எல்எஸ் அந்த மாதிரி தான் போகணும்னு நினைக்கிறேன். எம்எல்எஸ் டர்க்கிஷ் அதுக்குள்ள எங்கேயாவது வேற எங்கேயும் போக முடியாது. தட்ஸ் ஒன்லி வே. இல்ல கட்டார் லீக் கூட போலாம். ஐ திங்க் கட்டார் மேட்ச் கத்தார், ஆஸ்திரேலியா, மேபி ஆஸ்திரேலியா அந்த ஏ லீக் போலாம். தெரியல, ஐ ஏ டோன்ட் நோ. லீக் போலாம். கட்டார் would be the possible. ஏன்னா கொட்டினியூ கொஞ்சம் பேர்லாம் போனாங்க ஆக்சுவலா அந்த டைம்ல. ஓகே ஓகே. கட்டார் is not really boomed, but at least they want some stars. They need ஓகே the கூல். namesake-க்காக they'll try to bag him actually. But that's one. But Leicester should ஸோ யா லெஸ்டர் ஷுட் வின் ஹோப்ஃபுல்லி. லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். நீங்களும் லெஸ்டர் சொல்லிக்கிறேன், நானும் லெஸ்டர் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் கேம் ஐ திங்க் இதுதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. பிரென்ஃபோர்ட் vs மேன்செஸ்டர் யுனைடெட் அட் ஜிடெக் கம்யூனிட்டி ஸ்டேடியம். மேன்செஸ்டர் யுனைடெட் இப்போ தான் பேசணும். அவனுங்க கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து ராஸ்மஸ் ஹாய்லண்ட் வந்து ஒரு கோல் வச்சு ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறான். மேன்செஸ்டர் be very யுனைடெட் ஃபார்ம் lucky to ஆல்சோ get ஹஸ் பின் one. வெரி புவர். 14th இருக்கிறானுங்க. வெரி வெரி புவர் ஃபார்ம் மேன்செஸ்டர் யுனைடெட். ஐ திங்க் ஒரே ஒரு வின் எடுத்தானுங்க கடைசியில். எடுத்தானுங்களா? இல்ல வின்னு கூட இல்ல, எல்லாம் லாஸ் அது டிரா எல்லாமே லாஸ் யூரோப்பா டிரா. லீக்ஸ், எல்லாமே யூரோப்பா லீக்ஸ். கரெக்ட், யூரோப்பா லீக் ஹீரோயிக்ஸ் தான் அந்த லியோனோட. பட்
பிரென்ஃபோர்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் ஐ திங்க் பிரென்ஃபோர்ட் ஆல்ரெடி ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டாங்கன்னு தோணுது. இல்ல தோத்துட்டானுங்களா? கரெக்ட், தோத்துட்டாங்க. தோத்துட்டானுங்க யுனைடெடோட. பட் இது வேற யுனைடெட் ப்ரோ, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் யுனைடெட். Very poor United, let's be honest. It's not been great for them this season. Brentford on the other hand, I think form wise decent form. ரெண்டு வின்னு, ரெண்டு ட்ரா, ஒரு லாஸ். யுனைடெட் நம்ம அந்த லியான் தவிர ரெண்டு லாஸ், ரெண்டு ட்ரா. ஸோ யா, எப்படி பாக்குறீங்க இந்த கேம்? எனக்கு ஐ மீன் there's no reason they want to concentrate on the Brentford game because they have two games on either side actually. One they have to play like first leg and second leg. That is where Bilbao. they have to concentrate. So அதனால வந்து this game is just to like எப்படி சொல்றது, சும்மா வந்துட்டு ஒரு ரெக்கவரி ஆடுற மாதிரி தான் இருக்கும். I think they don't put much effort for here. ஏன்னா வந்து இதுல யூஸ் இல்லை actually. There's nothing going to make any massive movement of it. And Europa League தான் I think there's only chance actually. I think இந்த கேம்ல ரொம்ப சர்ப்ரைசிங்கா வந்து they'll start like other academy player like அந்த ஹாரி மாஸ், லாஸ்ட் வீக் ஒரு புது பையன் ஆடினா, எரிக்சன் might start, Bruno might be rested actually. I think Bruno will be rested. And I mean வேற யாராவது வந்து I think they will அந்த சீடோ பி அந்த மாதிரி சில பிளேயர்ஸ்லாம் they might start. And Ugarte, Garnacho தான் எனக்கு தெரிஞ்சு he will keep on starting for a very longer time irrespective of whatever games whatever league he plays. அவன் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்றான். But apart from that, I think he'll be like completely a second team will be playing on Brentford. And அது away match வேற, so there is no reason that you have to play a full first team வேற. Old Trafford கூட கொஞ்சமாவது ஆடணும். You need to please the fans. அவேனால ஒன்னும் சொல்ல தேவையில்ல. அவேனால ஒன்னும் சொல்ல தேவையில்ல, சும்மா போயிட்டு வந்தோம், we are concentrating on Europa League ன்னு சொல்லிட்டு போயிடலாம். I think they don't take serious at all. எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டா. But this season was really quite hard for United, especially for Ruben Amorim as well. நீங்க இங்கதான் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்களுக்கு இங்கதான் ஒரு கேள்வி வச்சுக்கிறேன். நீங்க ரூட் வேன் நிஸ்டல்ராய் ராங் அப்பாயின்மெண்ட் நீங்க லெஸ்டருக்கு. வாட் யூ மேக் ஆஃப் ரூபன் அமோரிம்? அவனும் வந்து ரொம்ப ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்கிறான். லைக் இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு ஹீஸ் நாட் ட்ரைங் டு கெட் த பெஸ்ட், ராதர் ஹி வாண்ட்ஸ் டு பிளே ஹிஸ் ஓன் ஸ்டைல். அவனோட பிரிண்ட் இப்போ அடிக்கணும். அது வந்து ஐ ஃபீல் லைக் யூ கேனாட் டூ இட் ஆல் த டைம். இது எப்பயுமே வேலைக்கு ஆகுது. உனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்ஸ், இருக்கிற வீக்னஸஸ் வச்சு நீ வந்து கேஜ் பண்ணி ஆடணும். லெட்ஸ் பி ஆனஸ்ட், அந்த லியான் ரிசல்ட் வாஸ் அ ஃப்ரீக் ரிசல்ட். இட் வாஸ் அ ஃப்ரீக் ரிசல்ட். இட் வாஸ் அ ஒன் ஆஃப். ஓகே, அது தோத்திருந்தா எப்படி பேசியிருப்பானுங்க யோசிச்சு பாருங்களேன். ரெட் கார்டு வாங்கி கூட 2 கோல்ஸ் வந்து அவனுங்க 2 கோல்ஸ் லீட்ல போயிருக்கானுங்க. சரிங்களா? சோ இட் வாஸ் a very free match winners. Yeah, it was completely match winners who got the game actually. Maguire, Kobe Mainoo has already done this for like numerous times for the team. And Casemiro header and Casemiro. Maguire header, Kobe Mainoo who can give you that final long shot outside the box. The எல்லாமே was a repeated thing though. So there's no brainer that they have a match winner, they were able to win. எனக்கு என்னன்னா வந்துட்டு what he is doing is right at the moment, but it's not reflecting on the result. அவ்வளவுதான். So like நான் எப்படி சொல்றேன்னா, நீங்க இந்த ஒரு ப்ரோ பட் அதுதானே ப்ரோ இம்பார்ட்டன்ட். இப்போ வாட் இஸ் டூயிங் ரைட்னு சொல்றீங்க, பட் மெயின் விஷயம் ஃபுட்பால் வந்து ரிசல்ட் தானே ப்ரோ. நீங்க எப்படி ஆடுறது விட்டுருங்க, இட் டசன்ட் மேட்டர் ஹவ் யூ பிளே, பட் உங்களுக்கு ரிசல்ட் ஆகுது ஏதோ தேவைப்படணும்ல. இப்போ பாட்டம் ஹாஃப்ல ஃபினிஷ் பண்ண போறாங்க அவங்க ஸ்பர்ஸ். தட்ஸ் டெஃபினெட்லி a வெரி பிக் ஷேம் ரெண்டு கிளப்புக்குமே பாத்தீங்கன்னா. கரெக்ட். ஆமா, ஹிஸ்டரியிலே எப்போ நம்ம லைஃப் டைம்ல நடந்தது இல்ல. நம்ம லைஃப் டைம்ல யுனைடெட் ஸ்பர்ஸ் இது நடந்த சான்ஸே இல்ல ஆக்சுவலி. இவ்ளோ லோவா யாரும் போனதும் கிடையாது ஆக்சுவலா. எனக்கு என்னன்னா வந்துட்டு ஐ திங்க் எனக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்துட்டு he is trying to teach the players that he has one rigid system that he wants to play forever. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு I think he will learn by end of the season that this system it's like a 50-50 call out. This may work on a tournament basis, this may not work on a league basis. ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணதே வந்துட்டு when they played against Ipswich and they got to 1-1 draw இருக்கும்போதே எனக்கு அப்பயே தெரிஞ்சு வந்துட்டு இது வந்து இந்த சிஸ்டம் வந்து பிஎலுக்கு கொஞ்சம் லைக் டவுட் இன் சென்ஸ் வந்து நீங்க வந்து பிஎல் அடிக்கிற அளவுக்கு இது இருக்குமானா கொஸ்டின் இப்போ கரண்டா கொஸ்டின்ஸ் there is question arising. But it's a very good tournament setup actually. The setup வந்து you can easily pull off tournament to a bigger standards actually. I think he will get slowly understand that this system needs some lot of tweaks to sustain in a PL point of view. ஏன்னா வந்துட்டு நீங்க PL ஓட காம்படிஷன் லெவலும் and the way the PL systems has been built ன்றது வந்து is completely playing around his negatives actually. So where he get much more நிறைய அவருக்கு வந்து is getting much more losing points actually. எனக்கு அது நல்லாவே தெரியுது. And he has worked on his defensively very well.
ஐ திங்க் த ம் பேக் ஃபைவ் வந்துட்டு இஸ் வெரி குட்லி எப்படி சொன்னா ஹி ஹஸ் பில்ட் தம் வெரி நைஸ்லி அட் த மூமெண்ட். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேக் ஃபைவ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் 3 பேர் இருந்தாலுமே ஒரு புது பையனை போட்டாலுமே இட் இஸ் நாட் லுக்கிங் ஷேக்கி ஃபார் எனி ரீசன். ம் ஸோ நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன், ஹாரி அமாஸ் வாஸ் அந்த ஆஸ்க்டு டு மிட்ஃபீல்ட் ப்ளே. ஓவர்லோட் பண்றதுனாலயா அது? அந்த எக்ஸ்ட்ரா இல்ல, ப்ரொடெக்ஷன் எனக்கு வந்து கிடைக்கிறதுக்காகவா? அந்த பேக் ஃபைவே வந்துட்டு அந்த ஒரு இதம் கிடைச்சிச்சு நினைக்கிறேன். வாட் ஹி வாண்ட்ஸ் டு பிளேன்றது ஐ திங்க் இஸ் அச்சீவ்ட் ஆக்சுவலா. ஒரு ம் புது ஒரு ஓகே. அகாடமி பிளேயர் வந்து இப்போ அந்த ஹெவன் ஒரு பையன் வந்தாருன்னா ஹி காட் ஏடன் ஹெவன். இன்ஜூர்ட், ஹேடன் ம் ஹெவன். ஸோ அந்த பையன் உங்க அகாடமி பிளேயர் அண்ட் ஆமா. அவன் வந்துட்டு ஹி காட் ஜெல்ட் ஆக்சுவலா. யா யா. மார்டிஸ் போனோடனே ஹி காட் ஜெல்டு. இப்ப ஹாரி மாஸ் ஒரு பையன் ஆடினா ஹி காட் ஜெல்ட் ஆக்சுவலா. இப்ப லாஸ்ட் மேட்ச் ஒரு புது பையன் வந்து ஆர்சிபி ஆனா ஹி காட் ஜெல்ட். ஸோ டிஃபென்ஸ் ஹஸ் கம்ப்ளீட்லி லைக் ஸ்டேல்ட் ஆக்சுவலா. அது கம்ப்ளீட்டா தே சார்ட்டட் ம் அவுட். எனக்கு தெரிஞ்சு இப்ப மிட்ஃபீல்டும் ஐ திங்க் நாட் மிட்ஃபீல்ட் அட்டாக்ல வந்து இஸ் நாட் கான்சன்ட்ரேட்டிங். ஏன்னா வந்து ஹி ஜஸ்ட் வாண்ட் த ரைட் ரிசோர்சஸ் டு கம் இன் அண்ட் தென் ஹி ஸ்டார்ட் டூயிங் த ட்ரில்ஸ் டு டெல் பீப்பிள் ஓகே நான் இப்படிதான் ஆட போறேன், இதுதான் நம்மளோட ட்ரில்ஸ், எப்படி டிஃபென்ஸ் சார்ட் ம் பண்ண முடியும், இது அட்டாக்ஸ் சார்ட் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் ஓவரால் கேம் பிளேன்றது. பட் ஆனா அந்த டவுன் சைட் நீங்க பாத்தீங்கன்னா திஸ் சிஸ்டம் இஸ் நாட் கோயிங் டு பி லைக் அ மோர் எஃபிஷியன்ட் சிஸ்டம் இன் பிஎல்ன்றது சோ ஃபார் இட்ஸ் ம் வெரி கொஸ்டினபிள். ஏன்னா வந்துட்டு போன்ஸ்மத் கேன் கில் யூ வித் மேன் பிரஸிங், பிரைட்டன் ம் கேன் ஈட் யூ அப் ஆன் த ஃபைனல் தேர்ட் பொசிஷன்ஸ். அண்ட் இந்த மொமெண்ட் நீங்க பேக் எனக்கு தெரிஞ்சு நீங்க பேக் ஃபைவ் போயிட்டாங்களே வந்து யூஆர் ஆல்வேஸ் ஒன் மேன் டவுன் இன் த மிட்ஃபீல்ட் அண்ட் அட்டாக். ஸோ பீப்புள் கேன் ஓகே. ஈஸிலி ஃபோக்கஸ் ஆன் யோர் நெகட்டிவ் அண்ட் ஸ்டார்ட் ஈட்டிங் யூ அப். அதனால வந்து ஐ ம் திங்க் he'll slowly understand that something. அதனால தான் லிவர்பூல் வாஸ் வெரி நாட் கான்ஃபிடென்ட் ஆன் கோயிங் ஃபார் ரூபன் அமரிம் ஓகே. when they looked for him. ஏன்னா வந்துட்டு ஐ திங்க் திஸ் should be one reason. இல்ல எனக்கு என்ன டவுட்னா, ஒரு பேக் த்ரீ ப்ரோ, பேக் த்ரீ பயங்கரமான சக்சஸா பார்த்தது வந்து ஆண்டனியோ கான்டேயோட செல்சி டீம் ப்ரோ. எனக்கு பேக் த்ரீ வந்து ஐ ஃபீல் லைக் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் த சீசன் வந்து வில் இட் ஒர்க், அதுதான் எனக்கு டவுட்டா இருந்தது. ஸோ ஸோ யா ஐ மீன் நீங்க அது வந்து அதுக்கப்புறம் என்னோட டியூக்கல் டியூக்கல் ட்ரை பண்ணும்போது கூட he was able to win the Champions League but not in the சாம்பியன்ஸ் PL. லீக். But PL he played well actually. Mason Mount was had a very good season அந்த டைம்ல. யா But he was able, அதான் சொன்னேன், இது more of tournament based system actually. சிஸ்டம். This can guarantee you a UCL, Europa League, இந்த மாதிரி small small tournaments they can guarantee you. பட் But வீக் இன் PL, வீக் அவுட் கஷ்டம். யா அண்ட் எனக்கு இன்னொரு இன்னொரு மேஜர் ம் ரீசன் வை தே brought in பாத்தீங்கன்னா இஸ் a very good manager who can work on with the low budget players. லைக் நீங்க வந்து ஒரு ம் லோ பட்ஜெட்ல லைக் 80 பொட்டன்ஷியல் இருக்க பிளேயரை வந்து he can maximize to 1995. இப்போ ம் இவங்களுக்கு இருக்க அந்த பிஎஸ்ஆரோட credibility, அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபைனான்சியல் இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா they can only get a player like him. ம் அந்த மாதிரி பிளேயர் தான் they can't go and get a marquee player at the same time. கரெக்ட் அப்படின்றப்போ ஒரு கரெக்ட். 85 ஒரு பிளேயர், ஒரு குனியா, ஒரு லியாம் டெலாப், இந்த மாதிரி நேம் செப்பரேட் ஆகுதுல, இவங்களை கொண்டு வந்து he can turn into a like a big potential பிளேயரா மாத்துறதுக்கான he has already done in sporting. So அதுதான் ஓகே. they want him to replicate that. That reason really makes sense actually. ம் ஓகே. I think அதுதான். சரி, அப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துருவோம். பிரென்ஃபோர்ட் வர்சஸ் யுனைடெட். இவ்வளவு பேசணும் யுனைடெட் பத்தி, பட் பிரென்ஃபோர்ட் தான் ஜெயிக்க போறோம்னு சொல்ல போறோம் நம்ம ரெண்டு பேரும். ஆமா அதுதான் நினைக்கிறேன். நான் இவ்வளவு பேசிட்டு இப்படி பேசிட்டு யுனைடெட் ஜெயிச்சா வச்சுக்கோங்க, என்னடா பேசுறீங்கன்றானுங்க கடைசியில. சோ நான் வந்து சொல்லிடுறேன், நான் டக்குனு 3-1 டு பிரென்ஃபோர்ட். Yeah, I say 2-1. Somewhere Bruno will ம் come and score at the end. I think by the time game will be sealed. இல்ல 2-1. கரெக்ட். Yeah, 2-1 for Brentford. இல்ல ரெண்டு பாட்டம் ஆஃப் இருக்கிற டீம் ஸ்பர்ஸ் அண்ட் யுனைடெட் வந்து எல்லா எக்ஸ் ஒரே பாஸ்கெட்ல போட்டுருக்கானுங்க. ஒரே ஒரு சேவிங் கிரேஸ் ஃபார் தேர் சீசன், எஸ்பெஷலி ஃபைனான்சஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. சாம்பியன்ஸ் லீக்ல ஃபினிஷ் பண்ணா எவ்வளவு ஃபைனான்சஸ்னு. கண்டிப்பா ரெண்டு டீமுக்கு வந்து ஆல் தி எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். ஸோ யா லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். அதோட ஐ திங்க் எல்லா ஃபிக்ஸ்சர்ஸ் முடிச்சிட்டோம் ஐசக் ப்ரோ. We finished talking about போன வாரம் fixtures 34 ஓட ரிவ்யூ அண்ட் 35 ஓட ப்ரிவ்யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஐசக் ப்ரோ வந்தது ஷோவுக்கு. ரொம்ப நன்றி. Oh, it's pleasure is mine. அண்ட் உங்களோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகெயின் டு யோர் ஃபுட்பால் கிளப் ஃபார் வின்னிங் த பிரீமியர் லீக் Thank you very much. 24-25 We'll சீசன். see forward எப்படி நீங்க வந்து ஆர்சனல் ப்ளே பண்றான்னு பார்ப்போம். Tuesday PST ஓட பார்ப்போம் Wednesday. பார்ப்போம். லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். இட்ஸ் நாட் இம்பாசிபிள். 1-0 தான், நாட் இம்பாசிபிள். பார்ப்போம் என்ன Yeah, நடக்குதுன்னு. இட்ஸ் டூவபிள். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் யா மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா. அண்ட் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க வீடியோவை, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. நம்ம ஐசக் ப்ரோக்கும் வந்து ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க. அவரோட ட்விட்டர் ஹேண்டில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பட் அவரோட ட்விட்டர் ஹேண்டில் வந்து ஃபுட்டி டாக்டிக்ஸ் 13. எனி அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தே ஷுட் ஃபாலோ ஐசக் ப்ரோ உங்களோடது?
இல்ல ப்ரோ, அதுலயே போதும்னு நினைக்கிறேன். யா ரொம்ப ஐசக் ப்ரோ பிச் பண்ண வந்து வேணாம். நாட் ஜஸ்ட் அவர் எல்லாருமே லைக் அவரோட அனாலிசிஸ் வந்து நிறைய அனாலிசிஸ் பார்த்துருக்கேன் நான். நாட் ஜஸ்ட் ஹிஸ் டீம், ஆர்சனல் பத்தி பார்த்துருக்கேன், யுனைடெட் பத்தி பார்த்துருக்கேன், ஐ ஹவ் சீன் அதர் கிளப்ஸ் அதர் டீம்ஸ் அஸ் வெல். பேலஸ் பத்தியும் பார்த்தேன், வாட்டனோட அனாலிசிஸ் நீங்க பண்ணது. ஸோ யா ப்ளீஸ் கிவ் him a ஃபாலோ. அண்ட் ஐசக் ப்ரோ, ஐ வில் see you whenever I see you. See you next time. கண்டிப்பா நெக்ஸ்ட் Yeah, டைம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ். டேக் கேர் ப்ரோ. பை பை. அண்ட் மக்களே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வாரம் சந்திப்போம். பை பை.